மாத்திருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே 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 ப்ரோ. ப்ரோ அப்புறம் இன்னொரு கொஸ்டின், இப்போ நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஸ்பேஸை. இப்போ கொஞ்ச நாளா விஜய் ஃபேன்ஸ்லாம் யாரும் வரது இல்லையே, எதனால, என்ன ரீசன் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? மோஸ்ட்லி அஜித் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க போல. கட்சி பணிகள் வரது இல்லையா இல்ல நீங்க கட்சி பணியா? போயிருப்பாங்க. ஓகே ஓகே. இல்ல அது வேற ஏதாவது அவாய்ட் பண்றாங்களா என்ன உங்களை ஏதாவது? இருக்கு யாருன்னு அவாய்ட் பண்ணணும் நம்ம என்ன அதுக்காக வந்து நம்ம மாத்தி மாத்தி இல்ல ப்ரோ, பேசிட்டு ஃபர்ஸ்ட்லாம் நிறைய பேர் வருவாங்க. அந்த ஹரிஷ் அவங்க டீம்னு ஒரு டீம் இருக்கும் நிறைய. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் அந்த துணிவு வாரிஸ் டைம்லாம் இல்ல நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு விஜய் ஃபேன் கூட வரதில்லை நினைக்கிறேன். இல்ல அப்ப அவங்களுக்கு சப்போர்ட்டா நான் பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சு வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்ப அவங்களுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா பேசணும்னு நினைச்சு இல்ல வரல போல இருக்கு. உங்களுக்கு தெரியுது இல்ல இது? ஏன்னா நான் நிறைய ஃபாலோ பண்ணிருந்தாலும் எனக்கும் தெரியுது, அதான் கேட்டேன். எனக்கு தெரியும் ப்ரோ. அதுக்காக நம்ம மாட்ட முடியாதுல்ல. அதுக்காக வந்து ஐயோ இவங்க 4 பேர் வர்றாங்களே இந்த 4 பேருக்காக ஒண்ணு பேசணும் அப்படி பேச முடியாது. அப்படி இருக்க முடியாது. பட் ஆனா ஒருத்தர் கூட வர மாட்டாங்களே, எதுக்கு தேவையில்லையே. ஓகே ப்ரோ. எங்க ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா? ஊர்ல தான் இருக்கீங்களா? ஊர்ல தான் இருக்கேன் ப்ரோ. பொங்கலா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவீங்களா? இப்போதைக்கு தான் பிளானு. பார்ப்போம். ஏதாவது முக்கியமான வேலை வந்தா வருவோம். இந்த பொங்கல் தான், பொங்கலுக்கு அப்புறம் தான். ஓகே ப்ரோ. லுக் எப்படி ப்ரோ இருக்கு ஏகே? இது பாத்தீங்களா? குட் பேட் இல்லையா? பாத்துருப்பீங்க. குட் பேட் இல்லையா? குட் பேட் இருக்கு. ஆமா எப்பயுமே சூப்பரா தான் இருக்கும், மாசா தான் இருக்கும். டவுட் இருக்கு. நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க தரமான ஒரு மாஸ் சீன் ஒரு 10 சீனாவது இருக்கும்ட்டு. கம்பல்சரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாங்க ஆதிக்கு வந்து பயங்கரமான அஜித் ஃபேன் அவரு. அஜித் வெறி. அதனால ஒரு 10 சீனாவது மாசின் வைப்பாரு. படம் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. படம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். ஆனா நீங்க வந்து ஒரு 10 ஸ்டேட்டஸாவது வாட்ஸ்அப்ல வைக்கிற மாதிரியோ ட்விட்டர்ல போற வீடியோஸ். பட் ஆனா ஆதிக்கு அவர் எடுக்கிற படம் எல்லாமே மோஸ்ட்லி அந்த மாஸ்லாம் அவருக்கு கரெக்டா பிடிச்சிருவார்ல, அந்த மீட்டர் கரெக்டா பிடிப்பார்ல அவரு. ஏன்னா அந்த ட்ரிபிள் ஏ கூட இன்ட்ரோடக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கும். ட்ரிபிள் ஏலயே பாத்தீங்கன்னா இன்ட்ரோ வந்து சிம்போட இன்ட்ரோலயே பெஸ்ட் அதுதான். இன்னைக்கும் ட்ரிபிள் ஏ தான். கரெக்ட். ஆமா. இப்போ எல்லாருக்கும் ஆதிக்கு வந்து டேக் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இன்ட்ரோ வைங்க அப்படின்னு நிறைய பேர் டேக் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்துருப்பீங்க நீங்க கூட, அஜித் படத்துக்கு கூட இந்த மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வைப்பாருங்க. நான் வெறியன் தான் அவரு. ஏகே வெறியன் தான். அதனால ஜி ஆனா ஏப்ரல் 10ங்கிறது ரொம்ப லாங் டைம் இல்ல ரிலீஸ்க்கு? ஏன்னா அது விடாமுயற்சின்னு குறுக்கு ஒரு படம் இருக்கா இல்லையா? அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமா இல்லையா? ஏப்ரல் 10th லாங் டைம்னா படத்தை எடுத்துட்டு இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு ஃபெஸ்டிவல் டேட்டே இல்லாம நார்மலா நான் ஹாலிடேல ரிலீஸ் பண்ண முடியாது. அது ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ. இப்போ இந்த டேட் வந்து நல்ல டேட்ல ஆக்சுவலி அந்த 10ஆம் தேதின்றது ஏப்ரல் 14th லீவு அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை கனெக்ட் பண்ணி நீங்க மார்ச்லயே பிப்ரவரி ரிலீஸ் பண்ணீங்கன்னா நான் ஹாலிடே. அது பண்ணி இமேஜ் இருக்கு கூட. இட்லி கடையும் வருது போல, தனுஷ் படம் ஆக்சுவலி. ஆமா. ஆனா இவங்க கரெக்டா பிளான் பண்ணி முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? ஏன்னா வேற ஏதாவது படம் வரதுக்குள்ள கன்ஃபார்ம் இவங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்க போல. ஏப்ரல் 10 கன்ஃபார்ம் வந்துடும். அதனால விடாமுயற்சி மட்டும் என்ன பண்றானுங்க இந்த பயிலுக்கு அப்படின்னு பார்க்கணும். அவ்வளவுதான். விடுங்க, அது இன்னும் விடாமுயற்சியிலே வரட்டுங்க. ஆனா விடாமுயற்சி வந்தாலும் கொஞ்சம் ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கும். அந்த ஸ்டோரியில நீங்க சிம்பிளா தான் இருக்கும், ஆனா பயங்கர ட்விஸ்டா இருக்கும் ப்ரோ. அது த்ரில்லர் பயங்கரமா இருக்கும். நான் பார்த்திருக்கேன், ஃபுல் படமும் பார்த்திருக்கேன் யூடியூப்ல. ரொம்ப த்ரில்லரா தான் இருக்கும் அந்த படம், ஒவ்வொரு சீனும். அது என்ன சொல்றது, ஒரு 1.5 hour 2 hours இருக்கும் அந்த படம். பட் ஆனா ரொம்ப த்ரில்லரா தான் இருக்கும் அந்த படம், ஒவ்வொரு சீனும் அதுக்கு ஏற்ற மாதிரி. ஆனா அதுக்கேற்ற மாதிரி கேரக்டரும் இந்த படத்துல வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த டீசர்லயே தெரிஞ்சுது, ஒவ்வொரு கேரக்டரும் நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது லைக் என்ன சொல்றது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க எல்லாரும், ஒவ்வொரு கேரக்டரும். ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ஜி இப்போ சட்டமன்ற இதுல கூட்டத்தொடர் எல்லாம் இப்ப டிஎம்கே ரொம்ப சீக்கிரமா முடிக்கிறோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப எல்லாமே
ஒரு வருஷத்துல வந்து குறிப்பிட்ட நாள்ல இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. இவங்க ஆனா இப்ப வந்து சீக்கிரமே முடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ரூலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவங்க பார்த்து வைக்கிறதானா? ஆமா. வெறும் 10 நாள்னா 10 நாள் வச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இவங்க. அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. சரிங்க. பட்ஜெட் வச்சுக்கணும், அது வரைக்கும் 2-3 டைம் வைப்பாங்க. இன்னொன்னு அப்படி வச்சா கூட என்ன படுத்து தூங்குறது தானே, படுத்து தூங்குறது எங்க போய் தூங்கினா இல்லைங்க. இப்ப எல்லாருமே இப்ப என்ன ஒரு ஃபேஷன் ஆக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்டாலின் வந்து வெளிநடப்பு பண்ணுவார் தெரியுங்களா? இப்ப அதுவே இப்போ ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. எல்லாருமே போனா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. ஆ. ஒரே ஒரு நாள் சட்டமன்றத்தை லைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப இந்த கட்சிக்கு ஓட்டே போட மாட்டீங்க. அவனும் ஒரே ஒரு நாள் ஃபுல் டே மட்டும் லைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த கட்சிக்குமே சொல்றேன், அங்க இருக்க ஊர்ல இருக்க எம்எல்ஏங்களுக்கும் அவங்களுக்கும் வாழ்க்கையில ஓட்டே போட முடியும். ஏன்னா இவ்வளவு முட்டாள்களுக்கு அவனை ஓட்டு போட்டோம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. சீரியஸா அவங்க பண்ற பேச்சு பிஹேவியர் எல்லாம் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் லைவே பண்ணக்கூடாதுன்னு உட்காந்து அதை மட்டும் என்ன நீ கிரிக்கெட் மேட்ச்ல இருந்து சாதாரண வந்து யூடியூப் வீடியோ வரைக்கும் யூடியூப்ல இர்ஃபான் வரைக்கும் லைவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா இருந்தாலும் சட்டமன்றத்தை, தமிழ்நாடு சட்டமன்றத்தை மட்டும் லைவ் பண்ணாம உட்காந்து ஏமாந்துட்டு இருக்கானுங்க இவனுங்க. காரணம் என்னன்னா அதை போட்டு காமிச்சிட்டீங்கன்னா எல்லாருடைய முகத்தையும் தெரிஞ்சிடும், யாருக்கு என்ன நாலேஜ் இருக்கு, இவங்கலாம் இப்படி ஒரு முட்டாளையா நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம்னு தெரிஞ்சிடும்ன்றதுனால அதை மட்டும் பண்ணாம உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா இப்ப எல்லாம் எப்படி திரும்ப தோணுதுங்க, இப்ப நியூஸ் வந்தாலே இப்ப நியூஸ் சேனல் எல்லாமே ரெடியா இருக்காங்க. காலையில ஆரம்பிச்சதா யாராவது ஒருத்தர் வெளியே வருவாங்க, பேட்டி எடுக்கலாம்னு சொல்லி போட்டு இவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. என்ன சொல்றது, எங்க இத்தனை வருஷம் ஆச்சு எல்லாம் நீங்க நார்மலா பேசுற யூடியூப் வீடியோ நான் லைவ் போட முடியும், நீங்க லைவ் போட முடியும். அப்படி வந்து வளர்ந்துருச்சு டெக்னாலஜி. நீங்க வந்து இன்னும் வந்து ஒரு அசம்பிளியை வந்து லைவ் பண்ண முடியல அப்படின்னா என்ன, இதுக்கு என்ன பதில்? அசம்பிளி லைவ் பண்ணோம்னா நம்ம பண்றது என்னன்னு தெரிஞ்சிடும், நம்ம எவ்வளவு முட்டாள் மக்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் பண்றது, வேற என்ன. இந்த இருமொழி கொல்லி மாதிரிதான் இருக்கும். அடுத்தவன் பேசுற கேட்டா நமக்கு அறிவு வந்துடும்ல, அதனால அது தெரிஞ்சா அறிவு வந்துடுமே. இன்னும் முட்டாளாவே இருக்கணும், மக்களை முட்டாளாவே வச்சுக்கணும். கண்டிப்பாங்க. நான் வந்து பேங்கிங் செக்டர்ல தான் ஒர்க் பண்றேன். நான் ரொம்ப நாளா இந்த ஸ்பேஸ்ல வந்து பேசணும்னு தான் இருந்தேன். நம்மளை சுத்தி எல்லா கண்ட்ரியும் வந்து பேங்கிங் செக்டார் எல்லாம் வந்து திவால் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆனா இந்தியா மட்டும் ஓரளவுக்கு இருக்குன்னா அது எக்ஸ்பெஷலி காரணம் இந்த கவர்மெண்ட். ஓகேங்களா? ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மோடி நல்லாவே திட்டுவாங்க. ஆனா நான் பேங்கிங் செக்டர்ல ஒர்க் பண்றதுனால தான் சொல்றேன். இந்த இந்த கவர்மெண்ட்னால தான் பேங்கிங் செக்டார் வந்து இன்னும் ஏதாவது பிடிச்சிட்டு இருக்காங்க. எஸ் பேங்க் எல்லாம் திவால் ஆனாலும் கூட மெர்ஜ் பண்ணி பேங்கிங் செக்டார் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் வந்து எல்லா அரசியல்வாதிக்கு தெரியும். ஆனா இன்னும் அவங்க திட்டிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம பக்கத்துல ஸ்ரீலங்கா திவால் ஆயிருக்கு, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நீங்க ஒவ்வொரு கண்ட்ரி பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் விழுந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்தியாவில பாத்தீங்கன்னா அதாவது இப்போ இந்த பேங்க் இருக்கலாம், எல்லாமே வந்து டை அப் பண்ணி வந்து ஒரு வெல்த்தா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த அமௌண்ட் இருக்கு தெரியுங்களா, நம்ம டெபிட் அமௌண்ட்டு, இதெல்லாம் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அடுத்த கவர்மெண்ட் வந்தா இதெல்லாம் பண்ணுவாங்களான்னா மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. பண்ணுவாங்களா, கொண்டுட்டு போவாங்களான்னு பயமா தான் இருக்குங்க. ஹலோ ஹலோ அடுத்த கவர்மெண்ட் 2029க்கு அப்புறம் தாங்க. நீங்க என்ன ஃபியூச்சரை பத்தி வச்சுட்டு இருக்கீங்க? கல்யாணம் ஆனா வந்து பொண்டாட்டி கூட பொண்டாட்டி கூட இருந்தா குழந்தை பிறக்குமா, அந்த குழந்தை என்ன படிக்க வைக்க முடியுமா, அதுக்கப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் இந்த குழந்தைய காப்பாற்றுப்பா, எப்படி யோசிக்கிறது ஒரு மனுஷன்? 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்குன்றது அது நடக்கும், நடந்தாலும் நடக்கலாம். நீங்க வேலை பார்த்தீங்கன்னா நீங்க பொழைச்சிக்கலாம், அவ்வளவுதான். இல்லைங்க கதை, நான் சொல்றேன், நடைமுறையில சொல்றேன். இப்போ இருக்க பக்கத்து கண்ட்ரீஸ்லாம் அடுத்த கண்ட்ரிலாம் பத்தி ரொம்ப யோசிக்காது. 5 வருஷம் கழிச்சு அது என்ன மாறும். ஏன்னா புது ரூல்ஸ் ஆர்பிஐ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பேங்கிங் செக்டாரும் சரி, எல்லா இதுலயும் சரிங்க. இப்பெல்லாம் வந்து பேன் வந்து முக்கியமா எல்லாமே பேன் ஆதார் இணைச்ச பின்னாடி வந்து எல்லாமே வந்து அந்த ரூல்ல கொண்டு வர போறாங்க. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா சிங்கிள் டாக்ஸ் சிஸ்டம் வந்து இப்ப கொண்டு வர போறாங்க. அதனால வந்து நம்ம தான் வந்து பெனிஃபிட் அடைய போறோம். அதனால வந்து அமௌண்ட் வந்து இந்தியா வந்து அதிகமா க்ரோ ஆகும்.
அது க்ரோ ஆனா வந்து எல்லா நலத்திட்டங்களுக்கும் வந்து நம்ம செலவு பண்ற மாதிரி தான் ஆகும். இவங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம சம்பாதிக்கிறவங்க எல்லாம் வந்து டாக்ஸே கட்டுறது இல்ல. ஆனா சம்பாதிக்கிறவங்க தான் இங்க உண்மையிலேயே அதிகமான டாக்ஸ் கட்டுறதே. ஹலோ, கேக்குதுங்களா? இப்போ நாங்க பேங்கிங் செக்டர்ல வேலை செய்யறோம்னா 10% டாக்ஸ் வந்து இந்த டிடிஎஸ் அமௌண்ட் பிடிச்சிட்டு தான் எல்லாத்துக்கும் மித்த சேலரி எல்லாமே போடுவாங்க. ஐடி கொஞ்சமா ஐடி ஊத்துறா, ஃபீல்ட்ல ஒர்க் ரொம்ப அதிகமா பண்றவங்க தண்ணி சரி ஊத்தாத. எல்லாத்துக்கும். என்னங்க ஜி? ஹலோ, ஏங்க இந்தியா ஃபுல்லா எந்த வந்து மணி டிரான்சாக்ஷன் நடந்தாலும் பிசினஸ்க்கு நடந்தாலும் சேலரிக்கு நடந்தாலும் 10% டாக்ஸ் பிடிக்கிறது தான். இன்னும் உங்களுக்கு மட்டும் பிடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஜி எல்லாத்துக்கும் தான் ஜி பிடிக்கிறாங்க. இப்ப வந்து அந்த ஒன் டாக்ஸ் ஒன் சிஸ்டம் கொண்டு வர போறாங்க தெரியுங்களா? அது உண்மையிலேயே நல்லதுதான் நான் நினைக்கிறேன். இப்ப அடுத்து கொண்டு வர போறாங்க. அதெல்லாம் தெரியல ப்ரோ. இல்ல ஜி, இப்ப நம்ம வந்து இப்போ நம்ம பொருள் வாங்கும்போது இப்ப ஜிஎஸ்டின்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? இப்ப வந்து நம்மளே வந்து கிளைம் பண்ற மாதிரி கொண்டு வர போறாங்கன்னு நியூஸ் கேள்விப்பட்டேன். அதனால தான் சொல்றாங்க. ஜிஎஸ்டி ஆல்ரெடி கிளைம் பண்ணிக்கலாமே. இல்ல ஜி, இப்ப நம்ம இப்ப கிளைம் பண்றது வேற. நீ ஃபியூச்சர்ல வரும்போது எல்லாத்துக்கும் டாக்ஸ் வந்து நம்மளா வந்து கிளைம் பண்ற மாதிரி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏப்ரலுக்கு மேலதான் வருங்க. ஓகே ஓகே. இப்போ இப்போ கோல்ட் லோன் இருக்குல்லங்க பேங்க்ல. இப்போ கோல்ட் லோன் வந்து இப்போ எந்த பேங்க்லயும் ரினியூவலே கிடையாது. ஓகேங்களா? இப்போ எல்லா பேங்க் இப்போ என்ன சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நீங்க பேங்க் வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டி தான் திருப்பி வைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எந்த பேங்க்கும் நீங்க வந்து 1,00,000 ரூபா நகை வச்சீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 வட்டி வந்துச்சுன்னா நீங்க வைக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம வந்து அப்படியே ரினியூவல் பண்ணி வச்சோம், வெறும் வட்டி கட்டி வச்சோம். இனிமேல் எந்த பேங்க்லயும் வந்து ரினியூவல் சிஸ்டமே கிடையாது. நீங்க ஃபுல் அமௌண்ட் கட்டினா தான் நீங்க திருப்பி வைக்க முடியும். ஓகே. இதுல நீங்க சொல்ற மாதிரி என்ன மக்களுக்கு என்ன யூஸ்? நான் 10 லட்சம் நகை மக்களுக்கு வச்சிருக்கேன். யூஸ் எல்லாம் 10 இல்லை. லட்சம் காசு இல்லாம நகை வச்சிருக்கேன். அந்த 10 லட்சம் திரும்ப கட்டிட்டு உன் நகையை திரும்ப வச்சு, ஐயோ காசு இல்லாம தான் உன்ட்ட வந்து அடகு வச்சேன், அப்புறம் திரும்ப வந்து கட்டு, இப்ப காசு என்ன நான் எங்கடா போய் ஜி கட்டுறது அப்படின்னு கேட்பாங்கல்ல இல்லையா? ஜி அது கேட்பாங்க. ஆனா ஆர்பிஐ இப்பதான் சிஸ்டம் இப்படிதான் கொண்டு வருது. அதுதான் நீங்க ஒரு அது பேங்க் 2 என்னன்னே பேங்க் இல்ல. தெரியாம என்ன சும்மா வந்து ஜி அது இதுன்னு பேசிட்டு நீங்க பேசுறதுனால இங்க பிரச்சனையே. அது எதுக்கு பண்ணாங்க என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. கோல்ட் லோன் வந்து ஜி இல்லைங்க, அது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா சொல்றேன் இருங்க, நான் எல்லாரும் ஃபுல்லா பேசி விடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அக்ரி லோன் வந்து யாருமே வந்து ப்ராப்பரா வந்து சிட்டா அடங்கல் இல்லாம நிறைய பேர் அந்த நம்ம பட்டா அந்த அந்த இது மட்டும் சிட்டா மட்டும் வச்சு எல்லாமே லோன் வாங்கிட்டு இருந்தாங்க. அக்ரி லோன் வந்து ஃபுல் லோன் வாங்கிட்டு இருந்தாங்க. இதே சென்னை பேசிஸ்ல நிறைய பேர் ஃபுல் லோன் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா மணியார் சர்டிபிகேட்டோட வந்து அக்ரி லோன் வேணும், அக்ரி லோன் ஃபுல் லோன் பண்ண முடியும் தான் பேங்க்ல இப்ப கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் அந்த கிராம கூட்டுறவு வங்கியில எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா சிட்டாடங்கள் வேணும், விஓ சர்டிபிகேட்டோட வேணும். இப்போ கவர்மெண்ட் பேங்க்லயும் சரி பிரைவேட் பேங்க்லயும் சரி நீங்க அக்ரி லோன் பண்ணும்போது சிட்டா அடங்கல் வித் போட்டோவோட கொண்டு வர போறாங்க உனி. ஏன்னா அக்ரி லோன் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாயிட்டே இருக்குங்க ஜி. அதனால இந்த சிஸ்டம் கொண்டு வர போறாங்க அடுத்தது. கார்டே இல்லாதவங்க எல்லாம் அந்த சிட்டால பேர் வருதுங்களா வீடு இது அதெல்லாம் கொண்டு போய் அட்டாச் பண்ணி அக்ரி லோன்ல வைக்கிறாங்க. அதுக்கு வந்து வட்டி ரொம்ப கம்மிங்க அக்ரி லோனுக்கு. அதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் இந்த வழி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. வேற யாரும் நியூஸ் பதிலா? குட் ஈவினிங் கார்த்திக் ப்ரோ. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ரொம்ப நாளாக ஸ்பீக்கர் ட்ரை பண்ணிருந்தேன், எனக்கு தான் கிடைச்சது. ஐயப்பன் ரியலி தேங்க்ஸ். 12 மணிக்கு குட் சரி, ஈவினிங் சொல்றீங்க, நல்லா பிடிச்சிருக்கீங்க இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் ப்ரோ. அது நான் ஜஸ்ட் கேட்டுறேன். நீங்கள் வந்து உங்கள் ஸ்பேஸ் நான் கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து 2026 வந்து டிஎம்கே வந்து 99% வந்து வின் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க ப்ரோ. இது வந்து நீங்கள் எடப்பாடி அவர்களை வந்து நீங்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்றீங்களா? திமுக அண்டர்ஸ்டிமேட் ஏன் லெஜண்ட் ஃபேன் இருக்கக்கூடாதா? திமுக தோத்துரும் அப்படின்னு சொன்னா திமுக காரன் வந்து கேள்வி கேட்க மாட்டான். இதே மாதிரி என்ன திமுக அண்டர்ஸ்டிமேட் பண்றேன், உதய நான் அண்டர்ஸ்டிமேட் பண்றேன் அவன் கேட்க மாட்டான். இது கேட்கறதா மாத்தி இல்ல ப்ரோ, இப்போ வந்து நீங்க வந்து 2000 நான் உங்களுக்கு டேட்டாஸோட நான் பேசுறேன். இப்போ
இப்போ 2019 வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ப்ளஸ் வந்து 54% ஓட்ஸ் எடுத்திருந்தாங்க. அதாவது டிஎம்கே 2 லெஃப்ட் பார்ட்டிஸ், விசிகே, மதிமுக எல்லாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2021 தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக சாம்பிள் சைஸ் எடுத்துக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,43,00,000 ஓட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1,73,00,000 ஓட்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3.5% தாங்க டிஃப்ரென்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து 65 எம்எல்ஏ வரைக்கும் வச்சிருக்காரு. வந்து வலுவான எதிர்க்கட்சி தலைவர் தான் இருக்கிறாரு. நீங்க எப்படி வந்து 26ல வந்து அது சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. ஸோ அதனாலதான் சரி கேட்குறேன். 2021 அவர் கூட இந்த கூட்டணி யாருமே இல்லையே இப்போ. பாமக இல்ல, இல்ல பிஜேபி ப்ரோ, இல்ல, யார் இருக்கா உங்க கூட கூட்டணியில? அதுக்கு எனக்கு கேள்வி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2021 இல்லாத கட்சி தேமுதிக தான் இருக்கு. தேமுதிக தான் இருக்கு. ஆனா வந்து பாஜகவுக்கும் பாமகவுக்கும் அந்த அளவுக்கு ஓட் ஷேர் இல்லையே உங்களுக்கு 26ல. அவங்க ஒன்றும் பெரிய பிளேயரா வரப்போறது இல்லையே. அவங்க வந்து 2 நியூ பேத்துக்கும் பிளேயர் ஓட் விஜய் ஷேர் வந்திருக்காரு இல்லையா? அவங்க 2 பேத்துக்கு ஓட் ஷேர் இல்ல. ஓகே, அப்ப 2024ல அவங்களுக்கு ஓட் ஷேர் தான் இல்ல. அப்ப நீங்க தான் ஓட்ட வாங்கிருக்க வேண்டியதானே? அதே மாதிரி ஒரு 40% ஓட்ட நீங்க 20% நின்றீங்க. இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா 24 நீங்க அது வந்து மோடி நீங்க எலெக்ஷனா? லோக்சபா நீங்க எடுத்துக்க முடியாது இல்லையா? அசம்பிளி தானே எடுத்துக்கணும். இப்ப எதான் பண்றது? உங்களுக்கு தேவையான கணக்கு மட்டும் போட்டுக்கிறதா? நம்ம சரி, பிடிச்ச மாதிரி கணக்கு மட்டும் நான் எழுதிக்கலாம். உங்ககிட்ட ஒரு நமக்கு பிடிக்காதெல்லாம் அடிச்சுக்குவோம். அந்த கோட்டை எழுதி அடிச்சுக்கிறத. இல்ல ப்ரோ, அது வந்து நீங்க வந்து லோக்சபாவையும் அசம்பிளியும் நீங்க வந்து எடுத்துக்க முடியாது இல்லையா? அது மோடி வேணுமா வேண்டாமான்னு எலெக்ஷனு. 26ல வந்து ஸ்டாலின் வேணுமா வேண்டாமான்னு மக்கள் வந்து முடிவு பண்ண போறாங்க. இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எங்க போகும்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு போயிருமா? அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி ப்ரோ. அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்றதா நான் நினைக்கிறேன். எனக்கு புரியல. எனக்கு அப்ப விஜய்க்கு ஓட்டே விழுவாதா? விஜய்க்கு ஓட்டு விழுவும். ஆனா வந்து சும்மா பொழுதுபோக்கு நிக்கிறாரு. பொதுபோக்கு நான் ஒரு தொகுதிக்கு 4 பேர் ஓட்டு போடுவாங்களா? அப்படி சொல்ல ப்ரோ. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து உங்களுக்கு பெரும்பான்மையா அந்த ரெட்டலை சிம்பிள் இருக்கு இல்லையா, அங்கதான் போகும் நான் நினைக்கிறேன். சோ நீங்க அவர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். இன்னொன்னு, இந்த கூட்டணி உடைஞ்சதுக்கே காரணம் வந்து அண்ணாமலை நான் சொல்றேன் ப்ரோ. சரி, ஓகே, நீங்க இன்னொன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கு. அண்ணாமலைக்காக நீங்க கூட்டணி வச்சுட்டு போறீங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம். அவ்வளவுதான். உங்க அறியாமை, உங்க முட்டாள்தனம். நாங்க உடைச்சிட்டு போல, அவருதான் உடைக்கிறாரு. அண்ணாமலை தான் உடைக்கிறாரு. ஓகே, உடைச்சுக்கோங்க. எல்லாம் இருக்கு. நாளைக்கு விஜய் தான் வந்து கேட்பாரு, 100 தொகுதி கொடுங்க, என்னை வந்து நீயா நானா சிஎம்னு பாத்துக்கலாம்னு சொல்லுவாரு. அப்படிதான். எல்லாம் இருக்கு. விஜய் வரவே இல்லையே. விஜய் இப்பதானே வராரு. 26 தானே நிக்கிறாரு. இப்ப என்னோட பாயிண்ட் என்னன்னா, டிஎம்கேக்கு வந்து ஒன் பே ஈஸி டாஸ்க் நான் சொல்றேன். அது ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல நான் சொல்றேன். எங்க திமுக ஜெயிக்கிறது ஈஸி இல்லைங்க. எடப்பாடிக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. நீங்க சீட்டே ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்றீங்களா? அது நீங்க 99 சீட்டு ஜெயிச்சாலும் சிஎம் ஆக முடியாது. அப்புறம் என்ன? 99 சீட்டு ஜெயிக்கணும். நீங்க 115 சீட்டு ஜெயிச்சாலும் சிஎம் ஆக முடியாது. அப்புறம் என்ன? இல்ல, நான் சொல்றது வந்து அவருக்கும் சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து முடியவே முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல உங்களுக்கு. என்ன வேணா நடக்கலாம். அவருக்கு சான்ஸ் இருக்கு நீங்க சொல்றீங்க, சான்ஸ் இல்லைன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். வேற என்ன? என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கலாம்னு பேசிட்டு இருக்கலாம். நீங்களும் என்ன வேணாலும் நடக்கலாம். சிஎம் ஆகலாம். என்ன வேணாலும் நடக்கலாங்க. சீமான் கூட சிஎம் ஆகலாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கலாமா? சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். டைம் பாஸ்ல ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். அப்புறம் ஓகே, பட் ஆனா வந்து இதுக்கு காரணமே அண்ணாமலை தான் சொல்றேன். ஏன்னா வந்து இந்த கூட்டணி இருந்தா 24ல நான் சொல்ற ஒரு 10 பார்லிமெண்ட் சீட்டாவது அடிச்சிருக்கலாம் ப்ரோ. அதே கூட்டணி தான் 2019ல இருந்துச்சு. எத்தனை பார்லிமெண்ட் நீங்க அடிச்சு கொடுத்தீங்க? எத்தனை பார்லிமெண்ட் 2019 வேற, 2019 வேற, 2024 இது சொன்னாலும் ஏதோ ஒரு காரணம் தூக்கிட்டு வரீங்க. 2019 வேற, 2021 வேறன்னு எது சொன்னாலும் காரணம். ஆனா எடப்பாடி மட்டும் நல்லவர். எடப்பாடி வல்லவர். அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. நீங்க வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. அது உங்க ஸ்பேஸ் நான் கேட்டிருக்கேன். ஏங்க விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்காரு. அடுத்த எலெக்ஷன்ல எம்எல்ஏ நிக்க முடியல. எம்ஏஆர் ஜெயிக்க முடியலங்க அவரை. 2011 இருந்து 2016 வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் யாரு? தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர் யார் தெரியுமா? தமிழ்நாட்டோட எதிர்கட்சி 2011ல வந்து விஜயகாந்த். அந்த விஜயகாந்தே 2014ல எம்எல்ஏ தோத்து போறாரு. ப்ரோ விஜயகாந்த் வேற ப்ரோ. அது அவங்க அம்மா தயவுல நின்னாங்க, ஜெயிச்சாங்க. அவங்களுக்கு வந்து பெருசா ஒன்னும் ஓட் பேங்க். இது வந்து எடப்பாடி கிட்ட தான் இருக்கு. அதே அம்மா தயவுல ரெட் சிம்பிள் பிஜேபி பாமக இவங்க கூட்டணியில இருந்தா எதிர்கட்சியில வாங்கினீங்க. அப்புறம் என்ன? இப்போ நான் சொல்றேன், அவர் தனியா நின்னாலும் அவருக்கு வந்து ஒரு ஓட் ஷேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து பெரும்பாலும் அங்கதான் போகும் நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன். நின்னு வாங்கி ஜெயிச்சுக்கோங்க ப்ரோ. யார் வேணாம?
சரி, நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றதா தோணுச்சு எனக்கு. ஏன்னா டேட்டாஸ் வந்து அது வந்து உங்களுக்கு வேற மாரி சொல்லுது. ஏன்னா ஹிஸ்டரியிலேயே வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா, டிஎம்கே 2 தடவ ஜெயிச்சதே கிடையாதுங்க. நீங்க ஓகே 1957ல எடுத்தாலும் சரி. ஸோ இப்ப சரி, ஓகே. 2026ல ஜெயிச்சாங்கன்னா ஹிஸ்டரி அது. ஏடிஎம்கே எப்ப 2 டைம் ஜெயிச்சிருக்கு சொல்லுங்க. ஏடிஎம்கே வந்து நான் 2011, 2016 எம்ஜிஆர் வந்து 3 தடவ 2016ல எப்படி ஜெயிச்சிருக்காரு. எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காருங்க 3 டைம். ஓகே, அதை விட்டுருங்க. அதுவுமே எம்ஜிஆர் ஏன் ஜெயிச்சாரு தெரியுமா 3 டைம்? அது தெரியுமா உங்களுக்கு ஹிஸ்டரி? ஃபர்ஸ்ட் ஜெயிச்சது வந்து ஓட் ஷேர் பிரிஞ்சது எனக்கு தெரியும். 30% தலைவர் ரெண்டாவது ஓட்டு டைம் வாங்கி ஏன் ஜெயிச்சாரு ஜெயிச்சிட்டாரு தெரியுமா? தெரியும். ஒரு தடவை வந்து அந்த அனுதாப ஓட்ல ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா அது அமெரிக்கால வந்து உடம்பு சரியா அதுவும் எனக்கு அது ஒண்ணு. தெரியும். 3ஆவது டைம் அது 3ஆவது டைம். 2ஆவது டைம் எப்படி ஜெயிச்சது தெரியுமா? 2வது டைம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் தேர்ட் டைம் எனக்கு இந்திரா காந்தி செத்ததுனால ஜெயிச்சாரு. ஓகே. ஆனா ஓகேவா? அது ஜெயிச்சிருக்காரு. டிஎம்கே ஏங்க ஜெயிச்சது அது எல்லாமே உங்க கணக்குல எழுதிக்கீங்களா? ஜெயிச்சதெல்லாம் உங்க கணக்குல எழுதிக்கீங்களா? ஓகே, அதே மாதிரி ஜெயலலிதா 2016ல எப்படி ஜெயிச்சாங்க அவங்க? அது எனக்கு அவங்களுக்கு தெரியல. மக்கள் தான கூட்டணியில வந்து விசிக பிரிச்சுட்டு வந்தாரு. திருமாவளவன் வந்து அந்த விஜயகாந்த் பிரிச்சுட்டு போயிட்டாரு. ஓட்ட பிரிச்சாரு, ஜெயிச்சிட்டாங்க. அது நான் சொல்லல. ஆனா டிஎம்கே ஜெயிச்சதுலன்னு சொல்றேன். கலைஞரே ஜெயிச்சது இல்ல ரெண்டாவது தடவை. இல்ல இது ஹிஸ்டரியில. நீங்க இப்ப 2027 அது ஹிஸ்டரி. டிஎம்கே ஜெயிச்சா ஹிஸ்டரி. ஏன்னா நான் எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட அரசியலே எழுதி தீர்மானிக்குங்க. எழுதி 26ல பழைய எழுதி வைக்கல. நான் ஸ்ட்ராட்டஜி சொல்ல டேட்டாஸ் வச்சு பேசுறேன் நான். இது என்ன திரும்ப இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஜோசியம் பார்த்து உட்காந்துருக்கிறதா? வேலை பார்க்க வேணாமா? ஓட்டு வாங்க இல்ல வேணாமா? ப்ரோ, இதே வந்து நான் எத்தனையோ ஸ்டேட்ல எல்லா கட்சியும் ஜெயிச்சுதான் இருக்கு. அந்த கட்சியில வேலை பார்க்குது, அதுக்கப்புறம் எலெக்ஷன் நிக்குது. ஒன்னும் இல்லைங்க, போன எலெக்ஷன் ஓட்டு போட்டாங்க, இந்த எலெக்ஷன் அவனுக்கு போடுவானுங்க, அடுத்த எலெக்ஷன் எங்களுக்கு போடுவாங்க உட்காந்துருப்பானுங்க. ஒன்னாவது நான் உங்களை கேக்குறேன். 2011 இருந்து 21 வரைக்கும் அதே 10 வருஷம் வந்து அதே ஹிஸ்டரி நீங்க திரும்ப எடுத்து பாருங்க. ஓகேவா? அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது இல்லையா? அசம்பிளிக்கு அப்புறம் வந்து பார்லிமெண்ட் நடக்கும். அசம்பிளியில் ஜெயிக்கிற கட்சி பார்லிமெண்ட் ஜெயிக்காது. இல்லைன்னா வாங்கினதோட ஓட்டு கம்மியாகும். ஓகேவா? ஆனா இப்போ அவங்க 40 ஜெயிச்சிட்டாங்களே. 40 ஜெயிச்சிட்டாங்க. அவங்களோட ஓட் ஷேர் வந்து குறைஞ்சிருக்கு. அதுதான் சொல்ல 10 வருஷம் குறையிலையா? 11 இருந்து 21 வரைக்கும் பாருங்க. ஏடிஎம்கே ஓட் ஷேர் குறையிலையா? இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா இவங்க வந்து ஜெயிப்பாங்க அதெல்லாம் நான் சொல்ல. ஆனா வந்து இவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம்னு சொல்றேன். ஏன்னா வந்து இவர் இன்னும் வந்து எம்எல்ஏ சீட்ஸ் வந்து ஜெயிக்கிறது தான் ஜாஸ்தி இருக்கு. இவங்க வந்து சிம்பிள் மெஜாரிட்டி 130 சீட்ஸ்ல கூட டிஎம்கே ஜெயிக்கலாம். நான் அதை பத்தி சொல்ல. ஆனா நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து வேஸ்ட்டுங்க. அவர் வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கிறக்கே இது இல்லைங்க. அவர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசும்போது எனக்கு தோணுது. நான் அவரோட ஃபேன்லாம் கிடையாது, ஏடிஎம்கே கட்சி நான் கிடையாது. பட் என்னோட அனலைஸ் படி நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். ஏன்னா நான் வந்து லாஜிக் இல்லாம பேச மாட்டேன் ப்ரோ. ஏன்னா நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து இங்க வந்து பயங்கரமா லாஜிக் இல்லாம क्वेश्चंस கேட்பாங்க. ஆனா நான் கேக்குறது வந்து டேட்டாஸ் வச்சு क्वेश्चन கேக்குறேன். நீங்க விஜய் ஃபேனா? நான் விஜய் ஃபேன் கிடையாது. அப்புறம் எடப்பாடி ஃபேனா? யாரு ப்ரோ? எடப்பாடி பழனிசாமி ஃபேனா? எடப்பாடி ஃபேனும் கிடையாது. ஆனா வந்து அன்னைக்கு அந்த கட்சி மேல ஒரு சிம்பத்தி இல்ல சார், கட்சி மேல சிம்பத்தி வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த கட்சிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, இந்த அளவுக்கு கேவலமா இந்த எலெக்ஷன் ஏடிஎம்கே தோத்ததே கிடையாது. இந்த அளவுக்கு கேவலமா நாலாவது இடத்துல 3வது இடத்துல போய் இந்த மாதிரி தோத்ததே கிடையாது. ஹிஸ்டரி எடுத்து பாருங்க நீங்க. அப்படி போய் நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த இதுல வந்து அவருக்கு வந்து பிளேயரே கிடையாது. 2024ல எடப்பாடி அவர் ஜெயிச்சு என்ன பண்ண 2014ல என்ன பிளேயர்? ஜெயலலிதா. அவங்க பிஎம் கேரக்டர் வேற ப்ரோ. 2014 வந்து அந்த அம்மா வந்து மோடியா லேடியான்னு கேட்டது இல்ல. இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்டாலினை திட்டிட்டு இருக்காரு. எலெக்ஷன் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன். அது பிஜேபி பேசாம ஸ்டாலின் திட்டிட்டு இருக்காரு. எப்படி ப்ரோ ஓட்டு போடுவாங்க? அதாவது குழந்தை மாதிரி திரும்ப திரும்ப வந்து என்னுடைய தோல்வியை மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பேசணும்னு பேசிட்டே இருக்கக்கூடாது தம்பி. 2019 தோத்தீங்க. இல்லைங்க, அது பார்லிமெண்ட் எலெக்ஷன், மோடி எலெக்ஷன். ஓகே, 2021 தோத்தீங்க அப்படின்னா 2021 வந்து தோக்கல 65 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அதான் 65 எம்எல்ஏ வச்சிருக்கேன் ப்ரோ. ஓகே, ரைட்டு. இல்ல ப்ரோ, 2021ல பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு போனாருங்க, டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி 200 சீட் கன்ஃபார்ம்டுன்னு. ஆனா வந்து உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸே 3% தான். நீங்க வந்து பாஜக வச்சுக்கோங்க, பாமக கூட்டணில எல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனா 3% தானே டிஃபரன்ஸ் உங்களுக்கு. இப்ப வந்து ஆன்டி இன்கமென்சியல் நீங்க சேர்த்து பார்த்தா 26 அவர் எப்படி நீங்க 3% தான் வச்சிருந்தீங்கல, அந்த 3% ஏன் வந்து 25% ஆச்சு இப்போ இந்த எலெக்ஷன்ல? அது மோடி எலெக்ஷன் ப்ரோ, அது மோடி எலெக்ஷன். ஓகே, ரைட்டு. நீங்க அதே வந்து இங்க நடந்த கார்பரேஷன் எலெக்ஷன் அதை என்ன பண்ணீங்க? சரி, ஓகே. விக்ரவாண்டி எலெக்ஷன் என்ன பண்ணீங்க? ஈரோடு பை எலெக்ஷன் என்ன பண்ணீங்க? இப்ப ஈரோடு பை எலெக்ஷன் நடக்குது. ஈரோடு பை எலெக்ஷன் நடக்குது தெரியும்.
இல்ல ஈரோடு பை எலெக்ஷன் எல்லாத்துக்குமே எப்படி நடந்ததுன்னு தெரியும். எல்லாத்துக்குமே என்னைய எல்லாத்துக்கும் ஏன் நேற்று வரல ஸ்கூலுக்கு? காய்ச்சல் ப்ரோ, காய்ச்சல் சார், என்னாச்சு, ஏன் லேட்டு, வயிற்று வலி சார், அம்மா வீட்டில் சமையல் சார், இல்ல ப்ரோ, ஏதாவது ஒரு நான் காரணம் 26 சொல்றீங்களா? மட்டும் பேசுறேன். உங்களுக்கு 26 மட்டும் பேசுறேன். இந்த 26 கட்சி மட்டும் ஏதாவது பேசுறேன். சரி, எதை பத்தி தான் பேசுவீங்க? 2026 நீங்க ஜெயிச்சிருவீங்களா? 26 சிஎம் மட்டும் பேசுறேன். நான் வந்து 2026 எப்படி அசெம்பிளி ஜெயிப்பீங்க? எலெக்ஷன் பேசுறேன். எப்படி ஜெயிப்பீங்க சொல்லுங்க? நான் ஜெயிக்கலன்னு சொல்ல. அவரு வந்து இன்னமும் அவருக்கு எம்எல்ஏ சீட் வந்து கூடுறதுக்கு தான் ஜாஸ்தி இருக்கு. கிட்டத்தட்ட அவரு தான் வந்து டிஎம்கே வீழ்த்த முடியும் நான் நம்புறேன். வேற யாருமே டிஎம்கே வந்து தோக்கடிக்க முடியாது. இது என்னோட பாயிண்ட். விஜய்னாலே முடியாது. ஏன் விஜய் சீமான் 2 பேரும் சேர்ந்தாலும் முடியாது. அது அவர்கிட்ட இருக்குங்க. அதே ஏடிஎம்கே யார்கிட்ட இருந்தாலும் அவரால் பண்ண முடியாது. ஏடிஎம்கே அதே ஏடிஎம்கே சிம்பல் ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, சசிகலாட்ட இருந்தாலும் பண்ண முடியும். எடப்பாடி பழனிசாமிக்காக எவனும் ஓட்டு போடல ஏடிஎம்கேக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஒரு ரெட்டலைக்காக point ஓட்டு தான். போடுறாங்க. ஆனா ரெட்டலைக்காக தான் அதுக்கு ஓட்டு நான் போடுறாங்க. ரெட்டலை வந்து நாளைக்கு ஓகே. சசிகலா போயிடுச்சுன்னா எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போட போறீங்களா நீங்க? இல்ல அது யாருகிட்ட இருக்குன்னு அதான மேட்டர். அப்புறம் அவர்கிட்ட என்ன? இருக்குன்னா அவரை பத்தி பேசணும் அப்புறம் நாம. என்னமோ அவரை பத்தி பேசிட்டே இருக்கீங்க நீங்க ரொம்ப நேரமா. இல்ல ப்ரோ, அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. 65 எம்எல்ஏ வச்சிருக்காரு. நீங்க வந்து அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுறீங்களோ எனக்கு தோணுது. மத்தபடி எனக்கு எதுவுமே கிடையாது. நீங்க பேசுறதுல வந்து நான் சொன்னேன் அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ப்ரோ சிம்பல் மாறிட்டா எல்லாரும் ஓடி போயிருவீங்க ப்ரோ வேற இடத்துக்கு. அப்புறம் ஏன் ப்ரோ நீங்க காமெடி பண்ணிருக்கீங்க? இல்ல சிம்பிள் மாறல. சிம்பிள் அவர்கிட்ட தான் இருக்கு. 65 எம்எல்ஏ வச்சிருக்காரு. சோ ஒரு வலுவான எதிர்க்கட்சி தலைவர் தான் இருக்காரு. அவரோட பணியை அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து 26ல வந்து எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே வீழ்த்தருக்கு ஒரே சக்தி அவர் தான். வேற யாருனாலையும் முடியாது. அதான் என்னோட point. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. லெஜண்ட் ஃபேன் ஒருத்தர். என்ன லெஜண்ட் ஃபேன் இருக்கான்? ரொம்ப நாளாச்சு அவன்கிட்ட பேசி. நான் இப்ப பேசினது அவர் தான். லெஜண்ட் ஃபேன் இல்ல அவரு, வேற யாரும். பேசினது அவன் தான். லெஜண்ட் ஃபேன் வாய்ஸ் வேற மாதிரி இருக்குமே. இது அதான் வேற யாரு? இது வேற யாரோ லெஜண்ட் ஃபேன். பேசுறது லெஜண்ட் ஃபேன் தானே? ஆமா அது, ஆனா வேற லெஜண்ட் ஃபேன். எடப்பாடி லெஜண்டோட ஃபேன் போல. லெஜண்ட் எடப்பாடி ஃபேன். கார்த்தி வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நேத்து தான் பேசணும், இன்னைக்கு தலைவர் அறிக்கை போட்டிருக்க பாத்தீங்களா? யாருங்க தலைவர்னா பொதுவா பேசாதீங்க. என்ன ஒரு நேத்து தானேங்க அவர் நல்லா இருக்கணும்னு நான் பேசினேன். நிறைய பேர் வந்து நான் ஒரு இழுத்து விடுறேன்னாங்களே. என்ன அறிக்கை போட்டிருக்காரு? இன்னைக்குதான் இந்த ஆளுநர் இஷ்யூ. ஒண்ணு ஆளுநர் திட்டுங்க, இல்ல திமுக திட்டுங்க, ரெண்டு பக்கம் உருட்டாதீங்க. ஏதாவது ஒண்ணு தெளிவா வந்து அறிக்கையை போட்டீங்கன்னா அறிக்கையில வந்து தெளிவா போட்டுருங்க. ஆளுநர் திட்டிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க இஷ்டம். அது உங்க ஸ்டாண்ட் அப்னா திட்டுங்க. இல்ல திமுக திட்டுங்கன்னா திமுக திட்டுங்க. ஆளுநருக்கு ஒரு லைட்டா ஒரு கன்னத்துல பிடிச்சி தடவி கிள்ளுற மாதிரி கிள்ளிட்டு அப்புறம் திமுக இந்த பக்கம் வந்து லைவ் பண்ணுங்க வந்துட்டு அது ஏன் நீங்க பேசிக்கிட்டு சும்மா விட்டு போக வேண்டியதானே? இல்ல அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த சட்டமன்றத்தை வந்து லைவ்ல ஒளிபரப்பணும்ட்டு அவர் இப்பதான் பாக்குறாரு. ஓ இந்த சட்டமன்றத்துல வந்து பாத்துருக்காரோ சட்டமன்றம் நடக்குதா, தமிழ்நாட்டு சட்டமன்றம் இருக்கு போல இருக்கே, அது எந்த டிவில வரும்? இல்லண்ணே அந்த டிவிலாம் வராதுண்ணே, எதுலையும் போட மாட்டாங்க. எதுலையும் போட மாட்டாங்களா? ஏன் போட மாட்டாங்க? இல்ல நான் லைவ்லாம் பண்றதில்ல. ஓ அப்படியா? அப்ப ஏன் லைவ் பண்ணலாம்? இப்பதான் கண்டுபிடிச்சாரு அவரு. லைவ்ல போடணும்ட்டு கோரிக்கை வச்சிருக்காரு. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு எத்தனை டைம் யாரோ பேசி அதுக்கப்புறம் பண்ணாம யார் பண்ணல? ஓகே, அதுவும் வந்து லைவ்ல போடுங்க. நீங்க இன்னொன்னு அதுவுமே ஆர்ஷாலா எதுவும் பேச மாட்டீங்களா? அவனு சொன்னா சண்டைக்கு வந்துடுவீங்க. நானும் அதை பத்தி பேசுறது இல்லை. நேற்று பேசுனதுக்கு நம்ம நியாயமா நம்ம விஜய் ஃபேனு சரி அவர் நல்லா இருக்கணும்ட்டு தான் நம்ம சொல்றோம். பட் அதையே இன்னொரு சில விஜய் ஃபேன்ஸால ஏத்துக்க முடியல. அவங்க அது எந்த அளவுக்குன்ட்டு தெரியல. சரி, ப்ரோ இந்த அசம்பிளிலாம் வந்து லைவ்ல போட்டாங்க அப்படின்னா நீங்க யார் யார் தொகுதியில யார் யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ நீங்களாம் வந்து அந்த
கவுண்டமணி காமெடி மாதிரி, ஐயோ இவனுக்கா ஓட்டு போட்டோம், இவனே என் கையெடுத்துக்கு முன்னோம், கையை கொண்டு போய் அடுப்புல வச்சு கறிக்கணும், அந்த மாதிரி தான் அப்படி நினைப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் இவங்க பேசுறதுலாம். இல்ல ஏற்கனவே அவங்க பப்ளிக்ல பேசும்போதே நமக்கு தெரியுது இல்ல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்ட்டு. நீங்க இப்ப லைட்டா தெரியும், உனக்கு லைட்டா தெரியும். இன்னும் லைவ்லாம் பட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெவியா தெரியும். லைவ்ல எங்கங்க பேசுறாங்க, தூங்கிட்டு தானங்க இருப்பாங்க சட்டசபையில. ஃபன்னா இருக்கும், ஃபன் மேக்ஸா இருக்கும். துரைமுருகன் தான் ஹெவி வெயிட் சாம்பியன் மாதிரி போட்டுட்டு அவருக்கு இருக்காரு. துரைமுருகனுக்கு வயசாகி போச்சு. அவருக்கு க்ளோஸ் டு 90, 87 86 ஆயிடுச்சு. இல்லங்க, லாஸ்ட் சட்டமன்றத்துல கூட அவர் வந்து கவுண்டர் பயங்கரமா கொடுத்து தள்ளினாரு. எடப்பாடியார பிபி ஏத்த வச்சாரு பாத்தீங்கல்ல. நீங்க லாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா எடப்பாடியார் வந்து பயங்கரமா கத்திருப்பாரு. ஒரு அந்த ஒரு டங்ஸ்டனுக்கு வந்து அவங்க ஒரு போட்டு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சது ஏதாவது அந்த அதுக்கு வந்து எடப்பாடியார் கேட்கும்போது துரைமுருகன் ஒரு மாதிரி நக்கலா பேசியிருப்பாரு. அதுக்கு எடப்பாடியார் வந்து பயங்கர டென்ஷன் ஆகி கத்திருப்பாரு. வேற யாருக்கும் இல்ல. கார்த்தி ப்ரோ, சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா ப்ரோ? இவ்வளவு அக்கறை கேக்குறீங்களே. சாப்பிட்டேன். எவனா வந்தா கேக்குறானா, எவனா அதிமுக பத்தி, திமுக பத்தி, டிவியை பத்தி கேட்டு வெறியேத்துறானே தவிர யாராவது இந்த மாதிரி வந்து அக்கறையா சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா பண்ணுங்க, அந்த மாதிரி கேட்கறாங்களா ப்ரோ? அது கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது தோணும். ஓகே ப்ரோ. இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ் அவருக்கும் ரத்னகுமாருக்கும் ஏதாச்சும் சண்டை வச்சு போதா ப்ரோ? ஏன்னா அவர் கூலி படத்துலயே அவர் இல்ல. அவர் ரத்னகுமார் வந்து தனியா ஒர்க் பண்ணிருக்காருங்க. அவர் வேற படங்கள், அவருடைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்காரு. அவருக்கு சண்டைலாம் ஒண்ணு கிடையாதுங்க. 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, ஒரு வீடியோ தான் பார்த்தேன். என்ன பத்தி சண்டை, அதனால தான் கூலி பார்த்து கிடையாது. அவர் கூலி படத்துல கமிட்டடே கிடையாது. கமிட்டடே கிடையாது. கூலியில கமிட்டே ஆகல. இல்ல அந்த லியோ சக்சஸ் மீட்ட கூட அந்த காக்கா கல்லுக்கதை பத்தி பேசி அதெல்லாம் கிடையாது. அதனாலதான் வந்து ரஜினி வர சொன்னாரு. பென்ஸ்ன்ற ஒரு படம் லாரன்ஸ் எடுக்க வேண்டியது, அது பேஷன் ப்ரொடியூசர்ல எடுக்க வேண்டிய படம். அப்பெல்லாம் கதை சொல்லும் போதே லோகேஷ் அடுத்த ரஜினி பட மாட்டாரு, ஆனா நான் இந்த படங்கள் ஒர்க் இருக்கிறதுனால அதுல ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த கிலோமீட்டர் அதெல்லாம் வந்ததெல்லாம் அப்புறம் தான். அது நானே சர்ச்சு தான், அதெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே. இன்னொன்னு அவங்க 2 பேரும் சண்டை இருந்தா மட்டும் என்னப்ப கேட்டேன். ஹர்தீப், அப்புறம் இந்த விஷால் இஷ்யூ பாத்தீங்களா? இன்னைக்கு வந்து இந்த வலைபேச்சு டீம் வந்து அவர் வந்து தப்பான பழக்கத்தால மேபி ட்ரிங்க்ஸ்னால மேபி அததான் மீன் பண்றாங்க, அதனால அவருக்கு வந்து இந்த இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட உண்மைதான். அவர் லைட்டா வந்து விஜயகாந்த் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. நானே பார்க்கும்போது தெரிஞ்சு அவர் இந்த இன்டர்வியூல மட்டும் கிடையாதுங்க, இந்த ப்ரெஸ் மீட்ல அதெல்லாம் கிடையாது, முன்னாடியே லைட்டா அந்த விஜயகாந்த் ட்ரோன் அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ரத்தன இப்ப ரீசெண்டா ஜஸ்ட் ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு முன்னாடி தானே ரிலீஸ் ஆச்சு. அப்ப கூட நல்லா இருந்தாருல்ல மனுஷன். ரத்னம் நல்லா இருந்தாரு. பட் அந்த ரத்னம் இதுல பேசும்போது, ப்ரெஸ் மீட்ல பேசும்போது, முன்னாடி அவருக்கு பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சுதுங்க. ரொம்ப ஸ்லோ மோஷன்ல அவர் பேசுற வார்த்தைகள், அதுல யோசிச்சு ரொம்ப வந்து ஒரு டைலாக் மொழியை பேசுறது, அதெல்லாம் நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. ஒரு இப்ப ஷூட்டிங் போகும்போது கூட கதவை சாத்தினாருன்னா ஒரு 2 நாளைக்கு வெளில வர மாட்டாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து மேபி ட்ரக் அதெல்லாம் தெரியாது நமக்கு. ஆனா அவருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அது உண்மைதான். அது இவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நெல்லுன்னு சொல்றேன். விஷால் என்ன பண்றாருன்னா அவருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கோமே.
பார்ப்போம். எக்ஸசைஸ் பண்ணி ரெக்கவர் ஆகி ஒரு வரும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு கை நடுங்கிற அளவுக்கு போகுது அப்படின்றது ரொம்ப ரிஸ்க் தான். ரிஸ்க் மீன்ஸ் ஏன் இந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்றது தான் ஆச்சரியமா பார்க்கும்போது. அவர் வேலை ஏதோ மதகராஜா பிரஸ் மீட்ல ஏதாவது பில்டப் பண்ணுறதுக்காக நடிச்சாரா அதுவும் தெரியல. இன்னைக்கு க்ளோஸ் அப் ஷாட்லாம் ஏன்னா இந்த காமிச்சாங்க. ரொம்ப சினிமாக்காரங்களை எப்பயுமே நம்பாதீங்க. சினிமாக்காரங்க மொத்தமாகவே ஒரு ட்ராமா ட்ரூப் தான் இவங்க. நீங்க எல்லாத்தையுமே ட்ராமா பண்ணி பண்ணுவாங்க. இவர் ஸ்டேஜுக்கு வந்து நின்று அதுக்கப்புறம் அவ்வளோ ஃபீவர் இருக்கு, ஹை ஃபீவர் இருக்கு, அவர் பேசவே முடியல, கை நடுக்குது அப்படின்னா ஈஸியாக அவாய்ட் பண்ணிடுவாங்க அந்த ப்ரெஸ் மீட்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதுவும் இந்த மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் ஆக வேண்டிய படத்துக்கு, ரீரிலீஸ் சாரி 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆக வேண்டிய படத்துக்கு அப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டை அட்டன் பண்ணணும், காய்ச்சலோட வந்து அட்டன் பண்ணணும் யாருக்கும் அவசியம் இல்லை. அவர் ஃபீவரில் வந்து நின்று பேசிட்டாரு, பேசும்போது வந்து கை நடக்குது அப்படின்னா டக்குன்னு டிடி வந்து சார் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சோஃபாலாம் அப்போ சோஃபா செட்டப்பை முன்னாடி ரெடி பண்ணிட்டாங்க பேசுறதுக்கு. இது ட்ராமாவாக கூட இருக்கலாம், இவங்க மட்டும் ட்ராமாவாக கூட இருக்கலாம். சினிமாக்காரங்க அந்த மாதிரி பண்ற ஆளுங்க தாங்க எப்பயுமே. ரஜினி இருக்காரு இல்லையா, நான் ஒன்று சொல்றேன், நோட் பண்ணி பாருங்க. ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்றாரு. கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு அவர் வீட்டு வாசல்ல அவரு அர்ஜுனமூர்த்தி அப்புறம் தமிழர் மரியன் 3 பேர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. கட்சி ஆரம்பிக்க போகிறோம், இவங்க 2 பேர் தான் கட்சியை பார்த்துக்க போகிறாங்க, மாத்திரம் எல்லாத்தையும் மாத்திரம் அப்படின்னு ட்வீட் போட்டு பாபா சிம்பிள்ல காமிச்சு ஃபோட்டோ கொடுத்துருப்பாரு. ஆமாமா, ஓகேவா? அதை அப்படியே கட் பண்ணீங்கன்னா அண்ணாத்து ஷூட்டிங் போகிறாரு. ஷூட்டிங் போனதுக்கப்புறம் திடீர்னு ஷூட்டிங்கில் கொரோனா வந்துருச்சுன்னாங்க. ஆனால் இவருக்கு கொரோனா கிடையாது. ஆனால் இவர் வீட்டுக்கு போனார் இல்லையா, வீட்டில் ரஜினிகாந்த் வந்து கார் ஓட்டி இறங்கி அப்படி ஸ்லோ மோஷன் நடக்க முடியாது நடந்து போன மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கும். தெரியல, அந்த அளவுக்கு நோட் பண்ணல கார்த்திக், மேபி பார்க்குறேன். நீங்க அப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் அறிக்கை விட்டார் இல்லையா, அந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கல, ஹெல்த் இஷ்யூ இருக்கு, கொரோனா. தமிழர் அப்புறம் அர்ஜுனமூர்த்தி எல்லாம் வந்தாங்க, அது கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வந்தாங்க. அதே இடத்துல அவர் பேசிட்டு அதே மாதிரி வந்து சிம்பல்லாம் காமிச்சிட்டு போனவர் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் அறிக்கை விடுறாரு. அறிக்கையில வந்து நான் கட்சி ஆரம்பிக்கலைங்க, இந்த மாதிரி கொரோனா வந்துருச்சு, நான் உங்களெல்லாம் பலிகடை ஆக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு 3 பக்கத்துக்கு அறிக்கை விடுறாரு. விட்டதுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டு வாசல்ல ரஜினிகாந்த் இறங்கி காரை ஓட்டி இறங்கி வீட்டுக்குள்ள போறாரு. அப்படியே காரை ஓட்டி இறங்கி அப்படி நடக்க முடியாம நடந்து அப்படி போவாரு. அந்த வீடியோ லீக் ஆயிருக்கும். அது யார், இவங்களே லீக் பண்ணி விடுறதுதான், சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க அவங்க. ஐயோ, அப்ப அதை பார்த்துட்டு பாவம் தலைவர் சொன்னோம்னா தலைவருக்கு ஹெல்த்தே சரியில்லை, தலைவர் அரசியலுக்கு வந்தா என்ன வருது ஒண்ணு அதே தலைவர் தான் அதுக்கப்புறம் 3 படம் 4 படம் 5 படம் கமிட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரா. அதனால இவங்க சினிமாக்காரங்க சில டைம் டிராமாவும் பண்ணுவாங்க, சில டைம் உண்மையாகவும் இருக்கும். உண்மையா இருந்தா விஷால் வந்து கொஞ்சம் கம்பேக் கொடுத்து சரி பண்ணி வரணும். இல்லை ட்ராமாவா இருக்கு அப்படின்னா அந்த ட்ராமா வந்து யூஸ். அவருக்கு ஏஜ் இருக்கு, விஜயகாந்த் மாதிரி எல்லாம் இல்ல, அவருக்கு ஏஜ் இருக்கு, கண்டிப்பா ரெக்கவர் ஆகி வருவாரு. கார்த்திக், நீங்களும் கொஞ்சம் அப்பப்ப சரக்கு கம்மி பண்ணுங்க. ஏங்க என்னங்க இவங்க லிஸ்ட்ல சேர்த்துறீங்க நீங்க? இந்த வருஷத்துல விட போறீங்கன்னு சொன்னீங்கல்ல, சரி அதுக்காக மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து குடிச்சிட போறீங்க டெய்லி? அது நான் அந்த மாதிரிலாம் குடிக்க மாட்டேன் ப்ரோ, அந்த மாதிரிலாம் குடிக்க மாட்டேன். என்னாலும் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். பகலில் குடிக்கவே மாட்டேங்க. பகலில் நீங்கள் வந்து என்ன கம்பல் பண்ணாலும் குடிக்க மாட்டேன், குடிச்சிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன். அந்த மாதிரி சில பிரின்சிபல்ஸ்லாம் வச்சிருக்கேன் ப்ரோ நான். பிரசாந்த் ஏதாவது பேசினாரா? அவர்கிட்ட பேசல. ஒரு சாயந்தரம் அவர் வீட்டுக்கு போயிருக்காரு போல, அதான் ட்வீட் போட்டு இருந்தாரு. ஓகே.
ப்ரோ ப்ரோ இந்த கங்கை அமரன் சார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா இருக்காரு போலீங்க. அப்படியா? அது ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க போட்டிருந்தாங்க. சீரியஸா இருக்காரு. சீரியஸா இல்ல, ஒரு ஆமா ஆமா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அந்த ஷூட்டிங்காக போனவருக்கு தான் சம் ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. ஓகே ஓகே. வயசானாலும் எல்லாருக்கும் அந்த பிரச்சனைலாம் வரதாங்க செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நீங்க இளையராஜா எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் அவர் வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு ஹெல்த் வைஸ்ல நான் ஒரு கன்சர்ட் போயிருக்கேன் கார்த்தி. அவரு ஃப்ரண்ட் ரோல நின்னு பார்த்திருக்கேன். அந்த 4 மணி நேரம் 80 இயர்ஸ்ல அவர் நிப்பாரு. பிரேக் கூட எடுக்க மாட்டாரு. நடுவுல சுத்தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அந்த 4 ஹவர்ஸ் அவர் அந்த கன்சர்ட் பண்றதுக்கு உண்மையாலுமே 80 இயர்ஸ்ல அந்த ஒரு ஸ்டெமினா எல்லாம் அவர் பிரின்சிபலா எப்படி இருந்திருக்காருன்னு நமக்கு தோணும். அவரு அப்படிதானே ப்ரோ, சின்ன வயசுல இருந்தே அப்படிதானே. கெட்ட பழக்கம்லாம் எதுவும் இல்ல, ஆன்மீகம், அதுக்கப்புறம் இல்ல கார்த்தி, மியூசிக் அவரு அந்த மாதிரி ஒரு அப்படியே இன்டர்வியூல ட்ரெயின் ஆயிட்டார்ல. ஒரு இன்டர்வியூல கங்கையாமரனே சொல்லியிருப்பாரு, இளையராஜா வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. நடுவுல வந்து ஒரு பார்ட்டியில ரஜினிகாந்த் எல்லாருமே வந்து சாப்பிடும் போது ஒரு சண்டை வந்து ரொம்ப அந்த சண்டை வந்தா அந்த குடிச்சிட்டு ஒரு சண்டை வந்தா ஒரு மாதிரி நடக்கும்ல, அந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் மறுநாள் ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்க முடியல. சோ அதுல இருந்து அவர் ஸ்டாப் பண்ணாருன்ட்டு இவரு கங்கையாமரனே பதிவு பண்ணியிருந்தார். ஓகே ஓகே. அந்த மாதிரி நம்மளும் ஏதோ ஒரு நாள் ஸ்டாப் பண்ணிடும். நீங்க தான் சபதம் போட்டிருக்கீங்கல்ல 25, எப்படி ஸ்டாப் பண்ணிடுவீங்க? நான் இப்ப எங்க போட்டேன், யார்கிட்ட எங்க போட்டேன், நீங்களா சொல்லிடுறதா? ஏங்க நீங்க தானங்க நியூ இயர் அன்னைக்கு ஸ்பேஸ்ல சொன்னீங்க. அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன். கண்டிப்பா சொன்னீங்க, ரெக்கார்டட் இருக்கு, போய் பாருங்க நீங்க. இந்த வருஷத்துல ஐயப்பா போய் பேசுறாங்க அப்படின்னு நான் சொன்னாரா ஐயப்பா? அன்னைக்கு இல்ல ஐயப்பா ஸ்பேஸ்ல சொல்லலண்ணா. நீங்க கிடையாது. மணியனை கமெண்ட் போட்டீங்கல்ல, அப்படி என்ன கமெண்ட் போட்டேன் சொல்லுங்க. 25க்குள்ள நெட்டு அப்படிலாம் போடவே இல்லை. கமெண்ட் போடல, வாயால சொன்னீங்க கார்த்தி ஸ்பேஸ். இவன் இந்த ஸ்மோக்கிங் பத்தி ஒரு இது போட்டிருந்தான், ட்வீட் போட்டிருந்தான். ஒரு தம் அடிக்கும் போது உங்களுக்கு 17 நிமிஷம் வாழ்க்கையில குறைய போகுதுன்னு. யாரு? ஐயப்பன். அதுக்கு கீழே வந்து அவன் என்னை டேக் பண்ணி கார்த்தினா அதை பாருங்கன்னா, நான் என்ன சொன்னேன், சரி ஓகே 2025 விட்டுருவோம் அப்படின்னு. 2025 வந்து டிசம்பர் 31 வரைக்கும் இருக்குல்ல. அதனால நானும் சொன்னேன் 2025க்குள்ள விட்டுருவீங்க. 2025 டிசம்பர் 31 வரைக்கும் இருக்கு. இது அப்படியே இந்த அப்படியே இருந்தாலுமே ஏங்க இதெல்லாம் இதே மாதிரிதான் இந்த இதெல்லாம் விட்டு பரிதாபங்கள் எப்படிதான் கார்த்தி சொல்லுவாங்க. எங்க அதை விட்டுருங்க. நான் கேக்குறது இதெல்லாம் விட்டுட்டு ஒரு லைஃப வாழ்ந்து இதுக்காக அந்த லைஃப வாழ்ந்துட்டு அப்படியே வாழ போறீங்க 70 வருஷம் 80 வருஷம். இல்ல உங்களை நம்பி வேற ஒரு பொண்ணு வேற வரப்போகுது இந்த வருஷம். அப்புறம் நான் கேட்ட கேள்வி, இதெல்லாம் விட்டுட்டு ஒரு லைஃப் நீ வாழ்ந்து என்ன பண்ண போற? 70 வருஷம் இருந்து 80 வருஷம் இருந்து என்ன பண்ண போற? இதெல்லாம் இல்லாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் கார்த்தி இருக்காங்க. ஆமா, இதுல இருக்கு. ஏங்க இது எல்லாமே நீங்க வந்து ஃபன்னா ஜாலியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபன்னா ஜாலியா அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க ஒன்னே வந்து இந்த இதுல சினிமால காட்டுற மாதிரி குடி கெடுக்கும் இப்படி இந்த மூட்ல படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. குடி கெடுக்கும்னா ஏன் குடி கெடுக்கும், குடினா அவங்க சொல்றது வந்து நீ குடிச்சிட்டு நீ சம்பாதிக்கிற காசெல்லாம் குடிச்சிட்டு ரோட்ல படுத்துட்டு வீட்டில் போய் பொண்டாட்டிட்டு சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு குடி கெடுக்கும், அவ்வளோதான். சோஷியல் ட்ரிங்கிங் பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தா யாருக்கும் என்ன பிரச்சனை இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் இல்லாம நான் வந்து
ரொம்ப டீ டோட்டலா இருந்தேன் அப்படின்னா மட்டும் அப்படி இருக்கவனுக்கு மட்டும் என்ன லைஃப்ல எல்லாமே சூப்பரா இருந்திருக்கா என்ன? அதுதான் ப்ரோ, நீங்க அப்படி இருக்கீங்க. ஆனா எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் அப்படி இருந்தானே எனக்கு இருக்கேன். நான் அதானே பார்க்க முடியும். அதுதானே இவனுங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இது பேசிட்டு இருக்காங்க நம்மகிட்ட. அது நமக்கு செட் ஆகாது. இல்ல உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரசாந்தே அனுபவப்பட்டு சொல்லியிருக்காருல கார்த்திக், குடிய வீடு கார்த்திக், குடிய வீடு. சோ ஏங்க அவர் என்ன குடிய விட்டுட்டு சிக்ஸ் பேக் வச்சுட்டு இருந்துட்டு இருக்காரு. நான் இருக்கிற மாதிரி கூட அவர் இருக்க மாட்டாருங்க. என்ன நீங்க வேற. வணக்கம் கார்த்தி ப்ரோ, தேங்க்ஸ் ஐயப்பா ஸ்பீக்கர் கொடுத்தது, தேங்க்ஸ். கார்த்தி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அதான் நான் தான் ஆந்திரால இருந்து பேசுறேன். சொல்லுங்க ப்ரோ. இது என்ன ப்ரோ கேம் சேஞ்சர் இஷ்யூவா தமிழ்நாடுல? ட்வீட்ஸ் பார்த்தேன். கேம் சேஞ்சருக்கு ஒரு இஷ்யூ இல்ல ப்ரோ, சங்கரோட இஷ்யூ அது. அதான் நான் அதான் இப்போ வந்து படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டாங்க. இவரோட ட்வீட் பார்த்தேன், மனோபாலா விஜயன். அது இன்னைக்கு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் நைட் ஏதோ பேசி முடிச்சிட்டாங்க. ஈவினிங்ல முடிஞ்சது. ஓகே ஓகே. அப்புறம் டாக்கு மகாராஜ் புக் பண்ணிட்டீங்களா? ட்ரைலர் பார்த்தீங்களா? இன்னும் ஆரம்பிக்கல, புக்கிங்ல எதுவும் ஆரம்பிக்கல. டாக்கு மகாராஜ் தமிழ்லயே வருது. தமிழ்ல வந்து 12 வராது, 17 1 வீக் கழிச்சு தான் வரும் தமிழ்ல. ஆமா ஆமா டப் பண்றாங்க. ட்ரைலர் பாத்தீங்களான்னு டாக்கு மகாராஜ்? ட்ரைலர் பார்த்தோம் ப்ரோ. ட்ரைலர் அந்த அளவுக்கு மாசம் இல்ல ப்ரோ, ஓகே தான். ஆமா ஆனா இங்க என்னன்னா ஆவரேஜா தான் இருக்கு. இல்ல தெலுங்கு சர்க்கியூட்ல என்னன்னா ஒரு பாயிண்ட் வந்து பாலகிருஷ்ணா டைலாக்ஸ் இல்லாம பாலையாவது வந்திருக்குன்னு சொல்லி தான் பேச்சு. ஆமா அவர் டைலாக் பெருசா இல்ல. அந்த டைலாக் இல்ல, பட் வந்து தானே இருக்கு. என்ன நானாஜி உன்னை நீ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தை கேட்கும். அதுக்கு வந்து அதான் கிங் ஆஃப் ஜங்கிள் அப்படின்னா, கிங் ஆஃப் ஜங்கிள்னா புலி சிங்கம் இருக்குன்னா கிங் ஆஃப் ஜங்கிள் அப்படின்னு இவரை காட்டுது. அது கேமராமேன் தெரியும்ல, ஜெயிலர் கேமராமேன் தான் எடுத்தாங்க. அவர் விஜய் கார்த்திக் கண்ணன் தான் எடுத்தாங்க. ஐ மீன் வேணும்னு பாபி டைரக்டர் அவர் தெரியல எப்படின்னு. ஆனா சேம் அந்த ஃபார்ம்ல டெம்ப்ளேட் இருந்தாலுமே வந்து டைம் பாஸ்னா ஓடிடும். கேம் சேஞ்சர் தான். சங்கராந்தி வஸ்தானு, சங்கராந்திக்கு வஸ்தானம் அது இன்னொரு படம். அது எப்படி இருக்கும் அது தெரியல. இன்னைக்கு ட்ரைலர் அது பெருசா இம்ப்ரெசிவ் இல்ல ப்ரோ. அது கொஞ்சம் அந்த கேம் சேஞ்சர் தான் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் கேம் சேஞ்சர் தான். அதுவும் வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஆடியோ லான்ச் ஆச்சுல்ல, அப்போ வந்து இன்னொரு 2 பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஃபோக் சாங். ஒரு உத்தராந்திரா, ஐ மீன் ஆந்திராவோட நார்த் பார்ட் அந்த ரீஜன்ல இப்போ அந்த பெரிய ஃப்ளாஷ்பேக் கேரக்டர் இருக்குல்ல கேம் சேஞ்சர்ல, ஸோ அது ரிலேட்டடாக ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்பன்னாக்கு. ஸோ அந்த சாங்கு நல்லா ஸ்லோவாக கிக் ஆகுது, பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த போட்ட கேம் சேஞ்சர் ட்ரைலரில் போட்ட ஷார்ட்டுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் ஆன சீன் இருந்தால் மட்டும் அதுவே போதும் போ, பண்டிகைக்கு ஓடிடும் 10 நாளைக்கு. அந்த கிளைமேக் லாஸ்ட் ஷாட் இருக்குல்ல, ஹெலிகாப்டரில் இறங்குறது லுங்கி கட்டிக்கிட்டு. ஆமா லுங்கி கட்டி ஹெலிகாப்டர்ல தானே. அதான். அதுவும் வேற வந்து பவன் கல்யாணம் அவர் படத்துக்கே அப்படி ப்ரொமோஷன் அஜித் மாதிரி தான். அவரும் வந்துட்டு ஒரு டைம்ல எல்லாம் ரொம்ப பேச மாட்டாரு. ஆனா ராம் சரண் படத்துக்கு வந்து அப்படி பேசி பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தல் கொட்டாலு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. பார்ப்போம். இங்க ஃப்ரைடே ரிலீஸ் தானே. ஃப்ரைடே ரிலீஸ். அங்க எத்தனை மணி ஷோ? ஃப்ரைடே ரிலீஸ். Thursday நைட் இருக்குயா? Thursday நைட் 1 AM ஷோ வந்திருக்கு. ஓகே. கார்த்தி, இப்ப இந்த இது பாலகிருஷ்ணா ஒரு ஸ்டெப் ஒண்ணு போட்டார்ல, அது என்ன படம்? அது ஜஸ்ட் ஒரு சின்ன டீசர் மாதிரி ஒரு டான்ஸ். அது இதுதான் டாக்கு மகாராஜ். ப்ரோ கொஞ்சம் பவன் கல்யாணம். அகண்டா 2 இல்லையா அது? அகண்டா 2 இனிமேதான் அகண்டா 2 இன்னும் வரவே இல்லைங்க.
அகண்டா 2ல வேற மாதிரி அடிப்பாங்க. அகண்டா 2 அகண்டால வந்து இதுக்கு வருது, விஜய் ஆயுத பூஜைக்கு வருது இந்த வருஷம். ஆயுத பூஜைக்கு வருதுங்க. அது பேரண்டியாங்க, அது பேரண்டியா சம்பவம் அது. அவருக்கு 2வது பொண்ணு வந்து தான் கார்த்தி லக்கு வந்தது. பாலையாக்கு ஒரு டைம்ல வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எப்போ வந்து 2வது பொண்ணு கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணுச்சோ, டேட்ஸ், படம், சப்ஜெக்ட் செலெக்ஷன் எல்லாம், அப்போதுலேருந்து நல்ல இமேஜ மாத்தி பில்டப் பண்ணிட்டே இருந்தாங்க. பாலையா எப்படி ப்ரோ, ரொம்ப ஷார்ட் டெம்பரா? ஆமா ப்ரோ. கன்னோட தான் சுத்துவாரா ப்ரோ? அவங்களாம் யாரையும் மதிக்க மாட்டாங்க ப்ரோ. அவர் பிறக்கும் போது சிஎம் அவரு சூப்பர் ஸ்டாரோட பையன். சூப்பர் ஸ்டார்னா அவங்க தேவடுன்னு பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு கடவுளோட குழந்தை மாதிரி தான் அவங்க பிறந்தாங்க. அவங்களுக்கு யார் நின்னா அவர் திரும்பினா சாப்பாடு தூக்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், ஷூ போடுறதுக்கு ஒரு ஆள், சட்டை போட்டு கொடுக்கறதுக்கு ஆள், அப்படி வந்து அந்த மாதிரி வளர்ந்தவங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சிஎம் ஆந்திராவுக்கு. அவர் வளரும் போது அவங்க அப்பா அவரு நடிக்க ஆரம்பிச்சப்ப சிஎம் என்டிஆர் வந்து இவரு கதை கேட்பாராம். இப்படிதான் இருக்கு பொழப்பு அங்க பாத்துக்கோங்க. சிஎம் என்டிஆர் வந்து பாலையாவுக்கு கதை இருப்பாரு. பாலையா படம் நடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க, சிஎம் என்டிஆர் இருப்பாரு இங்க. அப்போ அவங்க மொத்தமாவே அவங்க வாழ்ந்த லைஃப் எல்லாமே இந்த பார்ன் வித் சில்வர் ஸ்பூனு, கோல்டன் ஸ்பூன் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து டைரக்டா வந்து ஸ்பூனே இல்லை. அவங்க பிறந்ததே வந்து இதில் தான், டைமண்ட், பிளாட்டினம் அந்த மாதிரி தான் பிறந்திருக்காங்க. யாரை பற்றியுமே பெருசெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க ப்ரோ. யாரை பற்றியுமே அவங்க சும்மா வெளியே நடிச்சுக்கோங்க, நான் மக்களை பார்க்குறேன், அது பண்ணுறேன், ஃபீல் பண்ணுறேன், அது பண்ணுறேன், ஒரு இலவும் கிடையாது. அதெல்லாம் அந்த ஈகோன்றது அதுல தான் இருக்கும். அப்படி இருக்க எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். இல்ல கிட்டத்தட்ட அது ஒரு ஃபேமிலி தான் கார்த்தி. பாலிடிக்ஸ், சினிமாவெல்லாம் கண்ட்ரோல் பண்றதாங்க. அவர் மேல நிறைய அல்லு அர்ஜுன், ராம் சரண், பாலையா, சிரஞ்சீவி, பவன் கல்யாண் எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே. நீங்க அப்படி இருந்தாலும் அப்படிதான் இருக்கும், நான் அப்படி இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். எல்லாருக்குமே என்னன்னா, நாம எப்படி வளர்றோம், எந்த சூழ்நிலையில வளர்றோம் பொறுத்தா இருக்கும். சும்மா வந்து இந்த மேடைக்கு நடிச்சுக்கிட்டு நான் வந்து மக்கள் கூட இருக்கேன், அது கூட இருக்கேன், ஒன்றும் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அவங்களாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களாம் எப்போ பசிக்குன்னே அவங்களுக்கு தெரியாதுங்க. யாருக்கு என்ன பசிக்கும், ஓ இதெல்லாம் சாப்பிட்றாங்களா, ஓ இந்த ரேஷன் கடையில் அந்த அம்மா உணவகத்தில் இப்படியெல்லாம் சாப்பாடு இருக்குமா அப்படின்னு நினைச்சு அப்படிலாம் பார்க்காத ஆளுங்க அவங்களாம். அவங்க ரோட்டில் நடந்து ரோட்டில் செருப்புலாம் ஒருத்தர் நடப்பானா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அவங்க. அவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க. அவங்க பார்த்துருக்கவும் மாட்டாங்க லைஃப்ல. அதனால சும்மா வெளில நாடகத்தை நடிச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர அவங்க முன்னாடி யாரும் வந்து ஏற்றி பேச போறதில்ல, அவங்ககிட்ட யாரும் கோவப்பட போறதில்ல, அவங்கள யாரும் அதிகாரமா கேள்வி கேட்க போறதில்ல, அவங்க யாருக்கும் பதில் சொல்ல போறதும் கிடையாது. அப்படி வாழ்ந்தவங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க அவங்க? அவரெல்லாம் யாரும் மதிக்கவே மாட்டாரு. அவர்கிட்ட வந்து யாரும் வந்து மரியாதை வாங்கிட்டு போயிட்டு போயிட்டு பாலையனை மதிச்சாருன்னு சொல்லிக்கலாம் வெளில போயிட்டு. அவர் மேல நிறைய அலிகேஷன்ஸ் வந்தது இல்ல ப்ரோ. அவர் மேல இல்ல ப்ரோ, இந்த மாதிரி பான் கோல்டன் ஸ்பூன், சில்வர் ஸ்பூன் எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. அது நீங்களா இருந்தாலும் அப்படிதான், நானா கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குது அலிகேஷன்ஸ் எல்லாம். இப்பத்தது இல்ல, பழைய ஜாஸ்தி இருக்கு. பழசு இல்ல, அவர் வீட்டுல வந்து கன் ஷூட் நடந்துச்சு 2005ல 2004. ஆமா, ஒரு ப்ரொடியூசரை ஷூட் பண்ணிட்டாரு. சாமின்ற ஒரு படம் இருக்குல்ல இங்க தமிழ்ல, விக்ரம் படம் சாமி படத்தை ரீமேக் பண்ணார் ஒரு ப்ரொடியூசர். அந்த ப்ரொடியூசர் வந்து ஏதோ பிரச்சனையாகி அவருக்கு இவருக்கு பிரச்சனையா அவர் ஷூட் பண்ணிட்டாரு. ஷூட் பண்ணிட்டு போய் தலைமை சரக்கு போட்டு திரும்ப படுத்து தூங்கிட்டாரு. இல்ல கார்த்தியம், அப்ப ராஜசேகர் ரெட்டி சிஎம்மா இருந்தாப்புல. என்ன ஒரு லக்குன்னா, இவங்க அக்கா இப்ப கரண்ட் பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் இருக்காங்கல்ல ஆந்திராக்கு, புரந்தரேசன். அப்ப அந்த அம்மா காங்கிரஸ்ல சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டர். அந்த அம்மா பாபுகர் எல்லாம் பேசினாங்க. சுட்டவர் சாகல, பட் இது நம்ம இனிமே இன்னும் ஜாஸ்தியா பேச முடியாது. ப்ரோ ஒரு டிவி ப்ரோக்ராம்ல கூட வராருல்ல, ஏதோ ஒரு டிவி ப்ரோக்ராம்ல. அதான் அன்ஸ்டாப்பபிள். அதான் சொல்றது,
அவங்க 2வது பொண்ணு ப்ரொடக்ஷன் எல்லாம் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து அவரோட இமேஜ் நல்லா மாத்திட்டாங்க அந்த அம்மா. அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு ஆஹால வரும் ஷோ. கார்த்திக் ப்ரோ, திருப்பி கவர்னர் இஷ்யூ எப்படி பாக்குறீங்க? சும்மா பப்ளிக் அது சும்மாங்க, அது யாருன்னு நினைக்க போறான். கவர்னர் பேரே நிறைய பேத்துக்கு தெரியாதுங்க. பப்ளிக் கவர்னர்னு யாருன்னு தெரியாது, அவரு கவர்னர் பேரும் தெரியாது. டக்குன்னு எவனா கூப்பிட்டு கேளுங்களேன் கவர்னர் பேர் என்னன்னு, யாருக்கும் தெரியாது. இன்னொன்னு கவர்னருக்கு ரோலே கிடையாதுங்க இங்க பொலிட்டிக்கலா. அவரை வச்சுட்டு அரசியல் பண்ணா என்ன, அதை பத்தி யாரை இல்ல, கண்டுக்கிறாங்க? அவங்க வந்து சும்மாவே வேற இஷ்யூவை கவர் பண்றதுக்கு இதை ஒண்ணு எடுத்துட்டு இத ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அதை கவர் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜில பண்றாங்க. பர்சனலா தெரியுதுங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்க 2 பேருக்கும் இன்னும் மூட்டினுக்குது, 2 பேரும் ஆட்சியரானுங்க, என்னன்னே புரிய மாட்டேங்குது. அதனால ப்ரோ 2 நாளுக்கு முன்னாடியே அவர்கிட்ட போய் அந்த கவர்னர் உரையை வந்து கொடுத்தாங்க. அவர் அப்பயே வந்து அழுக, அது வேணாம், இதெல்லாம் நான் படிக்க முடியாதுனாரு. இவங்க இஷ்டத்துக்கு எழுதி கொடுத்தாங்க, சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்கு தமிழ்நாட்டில், அதுன்னு எழுதி கொடுத்தாங்க. அதெல்லாம் படிக்க முடியாதுன்னு சொல்லி இதை கரெக்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. 2 நாள் முன்னாடி நியூஸ் வந்துச்சு. அதை அவங்க பண்ணல. அவர் போனாரு, 5 நிமிஷத்துல கிளம்பிட்டாரு. 11:28 போயிட்டு 11:38 40 கிளம்பிட்டாரு. அவ்வளவுதான். ஓகே, இது மேட்டரே கிடையாது. அவர் வந்தாரு, பிடிக்கல, போனாரு, அவ்வளவுதானே. அவருக்கு தான் உங்களுக்கு பிடிக்காதுன்றது ஊருக்கே தெரியுமே. அப்புறம் என்ன அதான் சும்மா கார்த்தி, சும்மா இதே இவங்களா சொல்லிட்டு பெருசு பண்ணினுக்குறானுங்க சம்பந்தமே கவர்னருக்கு இல்லாம. உங்களுக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு, அது ஊருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காதா? அது நியூஸ்ல போடுறதுக்கெல்லாம் வர்த்தே இல்ல, இவனுங்களா பெருசு பண்றானுங்க. நியூஸ் சேனலுக்கு வேற நியூஸே இல்லைன்னு சும்மா இதை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பொங்கலுக்கு காசு தரல கார்த்தி, அதை டைவர்ட் பண்றதுக்கு இது ஒரு டாபிக். அப்புறம் பொங்கல் முடிஞ்சிடும். ஏங்க இதெல்லாம் வந்து பொங்கலுக்கு ரேஷன் கடையில் போய் காசு வாங்குறவங்க வந்து கவர்னர் நியூஸை பார்த்துட்டு உட்காந்து டைவர்ட் ஆகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் நீங்க. இன்னைக்கு எல்லா சேனல்லையும் அதானே கார்த்தி டாபிக். அப்படின்னு டிஎம்கே காரங்க நினைக்கிறாங்க ப்ரோ. அப்படின்னு திமுக நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு ஒரு பிரச்சனை இல்லை. திமுக வடிவேல் ஒரு படத்துல சீப்பை ஒழிச்சு வச்சுட்டு கல்யாணம் நிறுத்திடுவார்ல, அத மாதிரி ஒரு பிளானா போட்டாங்க இன்னைக்கு. இதெல்லாம் வந்து எதுவுமே செல்லுபடி ஆகாதுங்க. ஆலு ஷானுவாஸ் கூட ஒரு இன்டர்வியூல பார்த்தேன் நான். அவரு கூட வந்து என்ன சட்டமன்றம் வந்து 100 நாள் நடத்துவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிஜேபி எப்படி பண்றாங்களோ டிஎம்கேவும் அதே மாதிரிதான் நடத்த மாட்டாங்க ஒழுங்கா அப்படின்லாம் போட்டு சொல்லிட்டு டிஎம்கே மாதிரி. இல்ல பிஜேபி பண்றீங்க, பிஜேபி இங்க சட்டமன்றம் நடக்குது. ஐ மீன் அவர் அது கம்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம வந்து அங்க போய் அதை பேசிட்டு இருக்கோம், பட் தமிழ்நாட்டிலே எப்படின்னு சொல்லிட்டு அவரே பேசியிருந்தாரு. ஆலு ஷானுவாஸ் எங்க போய் ஏதோ பேசிட்டு இருக்காரா? ஏதோ ஒரு இன்டர்வியூ சேனல்ல பார்த்தேன். இன்டர்வியூ அவரு எங்க போனாலும் வந்துருவாரு பிஜேபி பக்கம். ஸோ நீங்க என்ன புலம்புனாலும் கதறினாலும் கத்துனாலும் ரோட்ல பறந்து உண்டு புரண்டாலும் 2029 வரைக்கும் மோடி தான் பிஎம். 2029 அப்புறமும் அவரு தான். அது ஏன் நீங்க வந்து உங்களால முடியாத விஷயத்தை ஏன் போட்டு உருட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுல அவர் வந்து என்ன சொன்னாருன்னா டிஎம்கே மேலேயே டிஎம்கேவையும் அட்டாக் பண்றாருன்னு சொல்றேன். இப்ப விசிகேவும் சைட்ல இருந்து கொஞ்சம் அட்டாக் வருதுன்ற அவங்களே கொஞ்சம் என்ன சொல்றது, அதெல்லாம் பண்ணாதான் ப்ரோ எக்ஸ்ட்ரா சீட் வரும், எக்ஸ்ட்ரா ஓட்டு வரும், காசு வரும். பட் இவ்வளவு நாள் வந்து ரொம்ப முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களே, இப்ப அவங்களுமே ரொம்ப முட்டு கொடுக்க முடியலன்ற விஜய்க்கு. அதுதாங்க பண்ணுவாங்க. அடுத்த ஒரு வருஷம் ஃபுல்லா அப்படிதான் மாத்தி மாத்தி திட்டுவாங்க, பேரம் பேசிக்குவாங்க. ரொம்ப காஸ்ட்லியான எலெக்ஷனா இருக்குங்க அது 2026. மட்டும் இல்ல, கட்சிக்கும் காஸ்ட்லியா இருக்கும், ஓட்டர்ஸ்க்கும் காஸ்ட்லியா இருக்கும். செலவு அதிகமா இருக்கும். ரொம்ப மீடியாவுக்கு அதிகமா செலவு வேண்டியதா இருக்கும், மக்களுக்கு அதிகமா காசு கொடுக்க வேண்டியதா இருக்கும், கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமா காசு கொடுக்க வேண்டியதா இருக்கும், தொகுதி அதிகமா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான எலெக்ஷனா இருக்கும். எவன் ஜெயிச்சுட்டு வந்தாலும் சரி, மொத்தமா உங்களை மொட்டை அடிச்சு கொள்ளடிக்க போறாங்க. அது வேணா உண்மைதான். கார்த்திக் சொல்லுங்க. இல்ல இப்ப குட் பேட் அக்லி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல. ஸோ இப்போ வந்துட்டு ரெட்ரோ கூட ஏப்ரல்ல தானே? ரெட்ரோ வந்து மார்ச் 28. ஓகே, அதுக்கு இதுக்கு 14 days. இது கூலி ஜூன் கரெக்டா? கூலி வந்து May 1 பிளான்.
தக் லைஃப் ஜூன். அப்படி மே ஜூன் 1 வர 5th. முடியல அப்படின்னா ஆகஸ்ட் வந்துடும். ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15 என்ன வார் 2 இருக்கு. என்டிஆர் ஃபர்ஸ்ட் பாலிவுட் டெபியூட். ப்ரோ தனுஷோட 2 லைன் அப் இருக்கு, அதை மிஸ் பண்ணீங்க. இட்லி கடை, அப்புறம் இன்னொரு தெலுங்கு பைலிங்கல் ஒன்று இருக்குல்ல, குபேரா. அதுனா போஸ்ட்போன் ஆகிடுமா கார்த்தி? அது இட்லி கடை இப்போ தெரியல, இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, பார்ப்போம். குபேரா டைரக்டர் அது பாத்தீங்களா ப்ரோ? நீங்க பழைய படம் ஹாப்பி டேஸ் அதுக்கெல்லாம் அவர் தான் டைரக்டர். ப்ரோ இந்த லக்கி பாஸ்கர் டைரக்டர் இருக்காருல்ல, அவர் அடுத்த படம் என்ன எடுக்கிறாரு? அவருதான் குபேரா டைரக்டரா? அவரு இல்ல. லக்கி பாஸ்கர் டைரக்டர் வந்து வெங்கி, குபேரா டைரக்டர் வந்துட்டு சேகர் கமுலா அப்படின்னு. அவரை தான் ஹாப்பி டேஸ் அப்புறம் சாய் பல்லவி வச்சு தான் எடுத்தாரு. லாஸ்ட் லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒரு படம் வந்தது, நாக சைத்தன்யா சாய் பல்லவி. அதுக்கு முன்னாடி ஃபிதா நல்லா இருக்கும். ஃபிதாவோட டைரக்டர் தான். இதெல்லாம் அந்த ஒரு ஷாட்ல அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு ஒரு தேட்டர் பார்க்கும்போது. அந்த இது மாப்பிள்ளை பொண்ணுக்கு அந்த இது கட்டியிருப்பாங்கல்ல, அப்பா கிட்ட பேசிட்டு வரோம், மாப்பிள்ளை அப்படி போனோடனே டக்குன்னு இழுத்துடுவான். ஐ மீன் யாரும் வாண்டடா பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் செம ஷாட். சாய் பல்லவி படம் தானே இது? ஃபிடா. ஆமா சாய் பல்லவி படம் தான். அந்த டைரக்டர் தானே ஒரு சேகர் கமுலா? ஆமா அந்த டைரக்டர் தான். நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஹாப்பி டேஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா கார்த்திக் ப்ரோ? தெலுங்குல பெரிய ஹிட். நல்லா இருக்கும் போல இருக்கு. இல்ல தெலுங்குல ஹிட், தமிழ்ல வந்து இனிதுன்னு ரீமேக் பண்ணாங்க பிரகாஷ் ராஜ். ஆமா. அதோட டைரக்டர். அந்த படம் கொஞ்சம் சுமார் தான். அது தெலுங்குல பெரிய ஹிட் கார்த்தி. 2 கோடிக்கு வித்தது வந்து கிட்டத்தட்ட 30 கோடி மேல கலெக்ட் பண்ணுச்சு. எப்படி எல்லா காலேஜ் பிஇ படிக்கிற பசங்க எல்லாம் எப்படி வெறித்தனமா பார்த்தானுங்க அந்த படம். செமையா இருந்துச்சு. தெலுங்கு 2 ஸ்டேட்லயுமே. அப்ப ஒரே ஸ்டேட்டா தான் இருந்தது. 2007 சொல்றேன். தெலுங்குல தமன்னா தானே? தமன்னா அதுலதான் வந்து ரீல் லான்ச் பிரேக் பாயிண்ட் அங்கதான். தமன்னா அங்கேருந்து தான் செய்யன்னு வரிசையா டாப் ஹீரோயின் ஆயிட்டேன். அப்ப குபேரா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் படம். அவரு ரொம்ப யோசிச்சு ரொம்ப டைம் எடுத்து பண்ணுவார் கார்த்தி. அவர் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாசிக்கல், இந்த ரொட்டீன் கமர்ஷியல் ஃபார்ம்ல அந்த மாதிரி இருக்காது. அவரது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பொயட்டிக். இப்ப எப்படி அவரு ரொம்ப இன்ஸ்பயர்ட் பை மணிரத்னம், பாபு அப்படின்னு ஒரு டைரக்டர் தெலுங்குல இருக்காங்க, கொஞ்சம் ஃபேமஸ் டைரக்டர்ஸ். ஸோ ரொம்ப மணிரத்னம் கூட ரொம்ப ஃபேனுன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் டேக்கிங். ப்ரோ நம்ம அனிமல் வெறித்தன டைரக்டர் என்னஜி பண்றாரு? சந்தீப் வாங்காரெட்டி. அவர் அதான் பிரபாஸ் அடுத்த படம். பிரபாஸ் அனிமல் பார்க் இப்ப இல்ல, ஸ்பிரிட்டுக்கு அப்புறம் தான் அனிமல் பார்க் கார்த்தி. ப்ரோ ஆனா இப்போ ஓவர் வயலன்ஸா படம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மார்க்கோ இப்ப ஹிந்தில ஏதோ ஒரு படம் வச்சு இல்ல அனிமல். இப்ப அனிமல் வந்தது ஓடுச்சுன்னா அது கண்டென்ட் இருக்கு. பட் அந்த இதுல அப்ஜெக்ஷன் இருந்தாலுமே வந்துட்டு அது என்கேஜிங்கான கண்டென்ட் இருந்ததாலதான் ஓடுச்சு. வயலன்ஸ்னால ஓடுதுன்றது பாயிண்ட் இல்லைன்றதான் என்னோட ஐடியா, என்னோட ஃபீலிங். இப்ப ஹிந்தில ஏதோ ஒரு ட்ரெய்லரோ ஏதோ டீசரோ பார்த்தேன். அதான் பேடாஸ் ரவிக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இம்ரான் ஹஷ்மி இருக்கான்ல, அவன் பண்ணான். கார்த்திக் ஜி வணக்கம். சொல்லுங்க. இது வந்து இந்த விஷால் உடம்பு முடியாம போனது வந்து முக்கியமான காரணம் வந்து அந்த ஸ்குவிண்ட் ஐ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, அது உண்மைங்களா? அது இந்த அந்தனனோட வீடியோ ஒன்று பார்த்தேன், அதுலயுமே அவர் அதான் சொல்றாரு. அதான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ராப்ளமே அங்கதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அது உண்மைதான் ப்ரோ, அது உண்மைதான். ஆரியாவே ஒரு பேட்டி சொல்லியிருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்குண்டை வச்சதுனால அவன் தலை வலிக்குன்னு சொல்லி டெய்லியும் வந்து சரக்கு போடுவான் அப்படின்னு கிண்டலா சொல்லியிருப்பாரு ஆரியா. பழைய பேட்டியில ஒன்று பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. இல்ல ஏன் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து நடிக்கணுமா? நான் நார்மலா கேக்குறேன். இப்போ ஒரு ஃபைட் சீன்லாம் எடுத்தா என்ன கத்தி எடுத்து குத்திக்கிறாங்களா? எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நடிக்கிறாங்க? அது அப்போ அவர் பண்ணும்போது தெரியாது இல்லைங்க யாருக்கும் இந்த மாதிரி ஆகும்னு.
இல்ல அவரு இல்ல அந்தணன் பாலா சொல்றாரு என்னமோ வந்து கண்ணைய இல்லைங்க, பாலா இழுத்து பாலா தச்சு வந்து பாலா வந்து வித்தியாசமா மக்கள்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அதுக்குன்னு அவர் ஏதோ ஒன்று சொல்றாருன்றதுக்காக அந்த விஷயத்த அவங்களே போய் பண்றதா இவங்க? அதான் இல்ல இவரு அந்தணன் சொல்றாரு, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா கண்ணை இழுத்து வச்சு தச்சு பண்ணிருக்காங்க. அப்படிலாம் தைக்கவே முடியாது கண்ணை. அதெல்லாம் அப்படி எப்படி தைக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணு முடியாது. பட் அதுக்கு அந்த ஸ்குண்டை வச்சதுல அவருக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, தலைவலி வந்திருக்கு. இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா கண்ணில் பவர் குறைஞ்சு போச்சுன்னு வைங்களேன், இல்ல நீங்க வந்து பவர் நீங்க நார்மலா இருக்க கண்ணில் வந்து ஒரு பவர் கிளாஸ் போட்டிருக்கான்ல, அவனோட கண்ணாடி வாங்கி நீங்க போட்டீங்கனாலே உங்களுக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதுலயும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் இல்லையா? தெரியலையா உங்களுக்கு? இன்னொன்று பவர் கம்மியா இருக்கும் போது பவர் அதிகமான கிளாஸ் போடும்போது மாறும்போது அந்த பவர் மாறும்போது உங்களுக்கு தலைவலி வர ஆரம்பிச்சுன்னா, நீங்க ஒரு படத்தை வந்து ஒரு கண்ணை 2 இடத்துல இருந்து மாத்தி அந்த ஸ்குண்டை வச்சுட்டு நடிக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா எவ்வளவு பெரிய தலைவலி கொடுத்துருக்கும். அது வந்து இதே பிரச்சனை இன்னொருத்தருக்கு வந்துருது. தினேஷ்க்கு வந்து அட்டர்த்தி தினேஷ் இருக்கார்ல, குக்குல அவர் பண்ணாரு. குக்குன்ற ஒரு படத்துல குக்குல பண்ணி பட் அவருக்கும் அவருக்கு அந்த கொஞ்ச நேரம் பொறுத்து சரியா போச்சுன்னாங்க கார்த்தி. அவருக்குமே ரொம்ப நாள் ஆச்சுங்க. அவருக்குமே சரியா ரொம்ப நாள் அவருக்கு வந்து ஆச்சு. 4 வருஷம் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல. நாளுக்குமே அந்த பிரச்சனை என்ன பண்றது? சரி ஓகே, அப்படிதான் எடுத்து தொலைஞ்சியா, நல்ல படமா எடுத்து தொலைஞ்சா அது ஒரு துப்பாக்கு ஒரு படமா போச்சு. அவன் அந்த எடுத்து இது பண்ணியும் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது என்னமோ கண்ணு இதுவான மாதிரி பார்க்க ரொம்ப இதுவா இருக்கு. பார்க்கிசன்றானுங்க, என்னென்னமோ சொல்றாங்க, அடிச்சு விடுறானுங்க. பாகிஸ்தானம் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். நான் நேத்து சொன்னேனே கார்த்தி, நர்வ்ஸ் வீக்னஸ். கெட்ட பழக்கம், தவறான பழக்கம்ன்றானுங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருந்தாங்களே ப்ரோ, இன்னைக்கு வந்து வைரல் ஃபீவர் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அறிக்கை லெட்டர் பேர்ல ஒரு டாக்டர் எழுதி கொடுத்திருக்காரு, விஷால் ஐ ஃபீவர் டேக் யூ ஷுட் டேக் பெட் ரெஸ்ட் அப்படின்னு. 50 ரூபா கொடுத்தா கிடைக்குதுக்கு அந்த மாதிரி லெட்டர் பேடு. இந்த மாதிரி ஸ்கூல்ல லீவ் எடுத்துட்டீங்கன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் ஆகிட்டேன்னா டாக்டருக்கு போங்க எழுதி கொடுப்பார்ல, அந்த மாதிரி எழுதி கொடுத்த மாதிரி இருந்துச்சு இவரு. மிஸ்டர் விஷால் suffering from high fever, he should take bed rest for few more days. ஃபங்க்ஷன்ல நல்லா அழுதுருக்காரு கார்த்தி, நல்லா அழுதுருக்காரு. என்னத்துக்கு அழுதாருன்னு தெரியல. அவரு எங்கேயும் நடந்தாரு அழுதுருக்காரு கார்த்தி. இன்னைக்கு ஏதோ ஒரு ஷார்ட்டா கிளிப் மாதிரி ஒன்று ஒரு ட்விட்டர்ல பார்த்தேன். ஃபுல்லு கண்ணில் தண்ணியெல்லாம் வருது, அப்பப்போ கர்ச்சீஃபை துவச்சிக்கிறாரு. அது அழுகிறது இல்லைங்க, கண்ணில் தண்ணி வருதுங்க. அதுக்கு பேர் தான் கார்த்தி அழுகுறது. கண் இப்போ நீங்கள் பைக்கில் போறீங்க, கண்ணில் தண்ணி வருது, அதனால் அழுகுறீங்களா? கிடையாது. கண்ணில் தண்ணி வர்றதுக்கும் அழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விஜயகாந்துக்கு எல்லாம் கண்ணில் தண்ணி வரும் பாருங்க, அது வேற. கொட்டாய் விடும்போது கண்ணில் தண்ணி வரும், அதெல்லாம் அழுகிறதா? தூக்கம் வந்துருச்சுன்னு அழுக போறீங்களா? அதெல்லாம் கிடையாது. இது STR 48 ப்ரோ, அது எப்போ டேட்டு? சிம்பு ஒரு காலத்துல இப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. அவரு இப்படிதான் பேசிட்டு இருந்தாரு ஸ்லோ மோஷன்ல. ஒரு மாடு, அதாவது ஒரு கவ், அந்த கவ் அந்த குட்டிக்கு வச்சிருந்த பாலை அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. செடிக்கு இல்லையா ஃபீலிங்ஸ்? அதுவும் ஒரு உயிர் தானே. கார்த்தி ப்ரோ, திறமையை காட்ட முடியாதுன்றது பிரச்சனை இல்லை, திறமையை காட்டவே முடியாதுன்றதான் இங்க பிரச்சனையே அப்படின்னு பேசிட்டு இருந்தாருல. தண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரிங்க அந்த 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 இது எல்லாருக்குமே வரதான் செய்யும் லைஃப்ல. இப்போ விஷாலுக்கு வந்திருக்கு. ஆனா கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருக்கும்ல பாலாவுக்கு. நீங்க தெரியாம பண்ணிருக்கிறாருங்க, நீங்க வேற என்னமோ தெரிஞ்சே பண்ண மாதிரி. யாருக்குமே தெரியாதுக்கு அந்த மாதிரி ஆகும்னு. பிளஸ் அவருக்கு நிறைய ப்ரெஷர் இருந்தது இல்ல கார்த்தி, நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், பிளஸ் அந்த மேரேஜ் வேற நடுவில் ஸ்டாப் ஆச்சு, எல்லாம் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருந்தது அவருக்கான. இவருக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நடிகர் சங்கம் இல்ல கார்த்தி, அவருக்கு இதனால மைக்ரேன் வருதுன்னு அவரே சொல்றாரு. மைக்ரேன் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஆல்கஹாலை தொடக்கூட கூடாது தெரியுமா? செட்டே ஆகாது மைக்ரேனுக்கும் ஆல்கஹாலுக்கும். ஏங்க அவர் வயசு கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 50ங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு தாத்தா வயசாக போகுது, சரியா? அவருக்கு ஹெல்த் இஷ்யூ வர்றதுன்றது சாதாரணம் தான்.
நீங்கள் விஜய் மற்றவங்க விக்ரம் இந்த மாதிரி ஹீரோஸை கம்பேர் பண்ணி அவர் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியுது. இவருக்கு இது வந்து ஓகே, இது சரி பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்து சரி பண்ணுவார். அதுதான் அவர். என்ன 30 வயசு பையனா? 47. 30 அங்கிள்ன்றானுங்க, நீங்க 30 வயசு பையனான்னு கேக்குறீங்க கார்த்தி. அவரை பையனா அவர் சொல்லிக்கிறாருங்க, புரிஞ்சுக்கோங்க சில விஷயத்த. என்னங்க நீங்க அப்படிதானே ஓகே, கார்த்தி? எங்கே போனாலும் என்கிட்ட வந்துடுவானுங்க. அப்புறம் கார்த்தி, சொல்லுங்க. இது 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 எப்போ இருக்கும் ப்ரோ? STR 48 தெரியலையே, அப்பப்போ ஃபோட்டோ விடுறாங்க. நாளைக்கு காலையில் இருந்து STR 48 போஸ்ட் பண்ணுறது இல்லை, STR 48 ட்ராப்டு அப்படின்னு ட்வீட் போடுங்க, திரும்ப இன்னொரு ஃபோட்டோ போடுவாங்க. ஃபோட்டோவும் போடுறதும் நியூஸ் கொடுக்குறதும். நான் ஆக்சுவலாக மெயினாக இன்னைக்கு வந்தது ரீசனே இதுதான் கார்த்திக். இதை பற்றி கேட்கலாம். அந்த கேம் சேஞ்சர் தான் அது ட்வீட் போட்டுட்டு இருந்தாங்க. அதை வச்சு அங்கே ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஸோ அவங்கள சமாதானப்படுத்துற உங்ககிட்ட கேட்டால் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்கணும். எங்க மக்கள் அதான் இது அதர் சைடு பாலகிருஷ்ண கிருஷ்ணா ஃபேன்ஸ் எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ராம் சரண் ஃபேன்ஸ், ஐ மீன் சிரஞ்சீவி இங்க இந்த குரூப்பை வந்துட்டு உங்க படம் தமிழ்நாடுல ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ப்ரோ, அது முடிச்சு ரிலீஸ். அதான் ப்ரோ சிம்பிள் ரீசனுங்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்தியன் 3 வரப்போதில்ல. இந்தியன் 3 அவர் எடுத்துட்டாரு. இன்னொரு 10 நாள் ஷூட்டிங் இருக்கு இந்தியன் 3க்கு, ஷங்கர்து. ஓகேவா? ஷங்கர் என்ன கேட்குறாரு, அந்த படத்துக்கு எனக்கு 50 கோடி 35 கோடி சம்பளம்னு கேட்குறாரு. அவர் இவங்க 35 கொடுக்க முடியாது, நீ எடுத்த லட்சணத்துக்கு 5 கோடி கொடுப்போம், நீ படத்தை எடுத்து கொடுப்போம், நீ கேட்குறாங்க லைக்கா. அதெல்லாம் முடியாது அப்படின்றாரு இவர். அப்போ லைக்கா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏங்க அவர் என்னங்க ஆல்ரெடி இந்தியன் 2 எடுத்து விட்டு எங்களை காலி பண்ணி விட்டாரு, அதுக்கு முன்னாடி 2.1 எடுத்து காலி பண்ணிட்டாரு. இப்போ இந்த படத்துக்கு வந்து இந்தியன் 3க்கு 35 கோடி சம்பளம் வேறு கேட்குறாருங்க. ரொம்ப ஓவராக இருக்குங்க இவர் பண்ணுறது, இவர் கொஞ்சம் முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது ப்ரொடியூசர் கவுன்சிலை கூப்பிட்டு, ஏங்க அவங்க ஏற்கனவே 2 டைம் செஞ்சுட்டீங்க, அவனுக்கு பார்க்க பரிதாபமாக இருக்கானுங்க, நீங்கள் ஒரு 5 கோடி வாங்கிட்டு இந்த படத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பேசி ஏதோ ஒரு 5-15 பேசி சம்பளம் பேசி முடிச்சு அதை பண்ணியிருக்காங்க. இதுதான் வேற ஒன்றும் கிடையாது, வேற எந்த இஷ்யூவும் கிடையாது. இதுதான் இஷ்யூ. நான் வந்து சீரியஸா வந்துட்டு நான் ஆக்சுவலா வந்துட்டு ஜூனியர் என்டிஆர் ஃபேன் தான். பட் ஆனா இவர் கம்பேக் ஒன்னு தான் நான் ரொம்ப, ஏன்னா வந்துட்டு நிறைய பேன் இண்டியா டைரக்டர் ஆனாதான் நிறைய படம் மாதிரி டைரக்டர்லாம், ஷங்கர் மாதிரி டைரக்டர்லாம் சினிமா விட்டு கம்பேக்லாம் இல்லை, சினிமா விட்டு த்ரோ பண்ண வேண்டிய ஆளுங்க. ஏங்க அவர் கம்பேக்லாம் கொடுத்து இன்னொரு ப்ரொடியூசரை போய், ஆமா அவர்லாம் கோ பேக் கொடுக்க வேண்டிய ஆளு. அவ்வளவுதான். இன்னொரு 500 கோடிக்கு இன்னொரு ப்ரொடியூசரை காலி பண்ணி இன்னொரு டைரக்டரை காலி பண்ணி அப்படி ஆளுங்க சினிமாக்கு தேவையில்லை. அது இன்னைக்கு சினிமாக்கு அது தேவையும் கிடையாது. இஷ்டத்துக்கு நான் எடுப்பேன், இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவேன் அப்படின்றவங்கலாம் தேவையில்லைங்க. இவங்க வந்து ஹீரோஸ் வந்து என்கரேஜ் பண்றது ரொம்ப தப்பு. அதுக்கு பின்னாடி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறத வச்சுக்கிட்டு ப்ரொடியூசரும் ஹீரோ கேட்குறாரு, ஹீரோ டேட் கொடுக்குறாரு அப்படின்றதுக்காக செலவு பண்றது வெட்டி செலவுங்க, வெட்டி செலவு. ஆனா உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா, 95 கோடியில சாங் எடுக்கிறது என்ன? இது யார் கேட்டா உன்ட்ட? சினிமா மொத ஆள் ஷங்கர் வந்து சினிமாக்கே அன்ஃபிட்டுங்க. அவர் சினிமாவே இருக்கக்கூடாது நியாயமா. இல்ல கார்த்திக், நான் ஸ்லைட்டா இல்ல ஒருவேளை இந்த படத்தை வந்து ஒரு நிமிஷம் ஏக்நாத் ப்ரோ, ஒரே ஒரு சின்ன கார்த்திக், ஓரளவுக்கு ஓட வச்சிட்டீங்கன்னா கூட நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க சொல்றது இப்போ ஒரு பாயிண்ட்ல இதுதான் நான், பட் ஒரு பாயிண்ட்ல என்ன டிஸ்அக்ரி பண்ணேன்னா, நான் ஒரு ராஜமௌலி அவரோட ஸ்பீச்சை கேட்டேன். அவர் சொன்னாரு, நம்ம வந்து விஎஃப்எக்ஸ் அப்படின்றது எப்படி யூஸ் பண்ணலாம் படத்துக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கிட்டதே இவர்கிட்ட தான். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது எஸ்பெஷலி சாவடிப்பீங்க. எனக்கு புரியல, எனக்கு நீங்க தொழில் கத்துறது எத்தனை பேர் சாவடிப்பீங்க நீங்க? எல்லாமே ஒரு லிமிட் இருக்கு ப்ரோ, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எத்தனை ப்ரொடியூசரை காலி பண்ணி, எத்தனை பேருடைய உழைப்பை காலி பண்ணி நீங்க ஒரு அச்சீவ்மெண்ட்னு ஒன்று காட்டிட்டு இருக்கீங்களா? ஒரு போலி பிம்பத்தை வெளில காமிச்சிட்டு இருக்கீங்களா? அந்த பிம்பம் நீங்க உடையும் போது நீங்க பிடிச்சிட்டு வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு கம்பேக்கு அது நீ கம்பேக்கே கொடுக்க வேணாயா, நீ சினிமாக்கு அன்ஃபிட், தேவையே கிடையாது.
இப்போ இதே காசை வச்சு 100 டைரக்டர் உருவாவான் இங்க. அவன் உழைக்க ரெடியா இருக்காங்க, அவன் வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கான். எத்தனையோ சின்ன பசங்க, சின்ன டைரக்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கானுங்க, அதெல்லாம் பண்ணுவானுங்கல்ல. ஏன் இது மொத்தமா ஒரு ஆளுக்கு ஒத்துக்கிட்டு போய் 500 கோடி வச்சு இதுக்கு நீ 500 கோடி கதைக்கு செலவு பண்ணாலும் ஓகே, பாகுபலி ஒரு படம் எடுத்தாலும் ஓகே. சும்மா நான் ஒரு சாங் எடுப்பேன், அது சாங் ஒரு 100 கோடி செலவு பண்ணுவேன். கார்த்தி, பட் சங்கர் இது வரைக்கும் எடுத்த படத்தெல்லாம் போட்ட காசு வந்துருது இல்ல, பிரேக் ஈவன் எல்லாம் தாண்டி நல்ல ப்ரொடியூசர் எல்லாம் லாபம் பார்த்திருக்காங்கல்ல. நீங்க போய் பாத்தீங்களா அப்படியே? இல்ல எந்த 2.0 வந்துருச்சா? 2.0 வந்துருச்சா? இல்ல அது இல்ல 2.0 ரோபோட்டுக்கு அப்புறம் எந்த படமும் ஓடல, எந்திரனுக்கு அப்புறம் எதுவும் ஓடல கார்த்திஜி. எந்திரனுக்கு அப்புறம் எதுவுமே ஓடல ப்ரோ. எந்திரனுக்கு ஐயே சுமாரா தான் போச்சு ப்ரோ. நண்பன் கார்த்தி. அதுக்கு முன்னாடியே போயிருக்குங்க. அதுக்கு முன்னாடியே பாய்ஸ் ஓடல, அது லாஸ்ட் தான். நண்பன் கார்த்தி நண்பன் ஓகேவா போச்சு. அது ரீமேக் படம் தானே, அது அதுக்கு மேல செலவு பண்ண முடியாதுங்க அந்த படத்துல. ஆக்சுவலா அது வந்து இன்னொரு ஹிந்தி படம் பண்றதுனால 3D வச்சுன்றதுனால அதுல பெருசா செலவு பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இல்லைன்னா அது விட்டு ஆட்டிட்டு இருப்பாரு அதுலயும் செலவு. பிரம்மாண்ட இயக்குனர்ன்றதை காட்டுறதுக்காக நான் சும்மா வந்து பேருக்கு செலவு பண்ணிட்டே இருப்பேன். யார் காசு, எவனோ காசு கொடுக்க எவ்வளவு செலவு பண்றது அந்த மாதிரியா? நான் ஏன் வந்துட்டு இந்த பாயிண்ட் அவர் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே லாஸ்ட் 10 இயர்ஸ் எப்படியாவது படத்துக்கு வர்றாங்க, தியேட்டர்ல வந்து பாக்குறாங்க மக்கள் அப்படின்னா, அது வந்துட்டு இப்ப நார்மல் ஒரு ரொட்டீன் ஸ்டோரி இல்லாம கிராண்டியரான விஷுவலு சம்திங் எக்ஸ்ட்ரா இருந்தாதான் வந்துட்டு அது புல்லிங் ஃபேக்டர் இருக்குல்ல கார்த்தி படத்துக்கு. நான் அவரை என்னைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். சங்கர் வந்து சினிமாக்கு தேவையில்லாத ஒரு டைரக்டர் தான். சங்கர் மாதிரி விஷன் இருக்க டைரக்டருமே தேவையில்ல தான். அதனால அவர் படம் எடுத்தா அந்த படம் ஓடி ஜெயிச்சு இன்னொருத்தன் போய் ப்ரொடியூசர் தப்பு தானே கார்த்தி இருக்கு. ப்ரொடியூசர் ஏன் அவ்வளவு செலவு பண்றாரு? ஹீரோ பின்னாடி போகும்போது என்னங்க பண்ண முடியும்? ரஜினிகாந்த் போய் டேட் கொடுக்குறாருங்க, என்ன பண்ண முடியும்? ஆனா ஒண்ணு கார்த்தி, ராஜமௌழி இருக்காருல்ல, அவரு லாஸ்ட் இந்த பாகுபலி ராம்சரன் டேட் கொடுக்குறாருங்க, என்ன பண்ண முடியும்? ட்ரிபிள் ஆருக்கு அப்புறம் அது சும்மா நீங்க கார்த்தி அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையோ? இல்ல 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 இப்ப இந்த படம் இருக்குல்ல கேம் சேஞ்சரு, தில்ராஜ் எடுக்கிறாருல்ல. ஆக்சுவலா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பிக் பாஸ் செட்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது இந்தியன் 2 அதான் இந்தியன் 2 தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்தியன் 2லயே வந்து அடி வாங்கிருக்கு தில்ராஜ். இந்தியன் 2 வந்து எஸ்கேப் லைக்காக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து இந்தியன் 2 டிலே ஆகுதுன்னு அவன் எப்படி தப்பிச்சு வரலாம் அப்படின்னு திரும்ப போய் சங்கர் அங்க ஒரு கொக்கியை போட்டு வச்சிருக்காரு. இல்ல அதான் அவருக்கு சிரஞ்சீவிக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது சங்கர் கூட அவர் ரொம்ப நாளா ஒர்க் பண்ண. ஏன்னா ஈவன் ஜென்டில்மேன் கதையை வந்து ஹிந்தியில ரீமேக் பண்ணார் சிரஞ்சீவி, த ஜென்டில்மேன் அப்படின்னு. அதுல என்ன பியூட்டினா சிக்குபோக்கு ரயில சாங்கு வேறங்க. அதான் சிக்குபோக்கு ரயில சாங்கு பிரபுதேவா ஆடல, சிரஞ்சீவியே டான்ஸ் ஆடினாங்க ஹிந்தி வெர்ஷன்ல. ரோஜா சிரஞ்சீவி த ஜென்டில்மேன் அப்படின்னு இருக்கும் படம். சுஜாதா சார் போனதுக்கு அப்புறமே காலிங்க சங்கர். கார்த்தி, லலித் வந்து எல்ஐசி ப்ரொடியூஸ் பண்ணார்ல, அந்த படத்துல கூட விக்னேஷ் சிவன் அந்த ஃபர்ஸ்ட் காப்பில முடிக்க முடியலன்ட்டு அதுவும் பிரச்சனையாச்சுன்ட்டு சொன்னாங்க. அது படம் எப்ப முடிஞ்சிருச்சா? அது இன்னும் முடியல ப்ரோ, அது இன்னும் ப்ரோ இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் காப்பிக்கு கொடுத்த அமௌண்ட்டை விட அதிகமா விக்னேஷ் சிவன் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சு இவர் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த பட்ஜெட்ல பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, நான் அப்படியே விட்டுருக்கேன், முடியும் போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாரு. அதுக்கு அப்புறம் இவங்க முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இருங்க இன்னும் 2 நாள்ல நயன்தாரா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வரும், சந்திரமுகி ப்ரொடியூசர் திட்டி. விக்னேஷும் நயன்தாரா அவங்க அந்த படத்தை மிச்சத்தை முடிக்கிறதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தியா கார்த்தி, இன்னைக்கு சந்திரமுகி ப்ரொடியூசர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க நயன்தாரா மேல. ஃபேக்குன்னு சொல்லி அவங்களே அறிக்கை கொடுத்துருக்காங்க சிவாஜி பிரகாஷ். ஆமா, அதான் நான் ஒரு லெட்டர் வரும் நான் எதிர்பார்த்தேன். டிசப்பாயிண்டட்.
அது ஃபேக் நியூஸ் தான். கார்த்திக் ஜி, ஏடிஎம்கே பிஜேபி பக்கம் வந்துரும் போல இருக்கு போற பக்கம் பார்த்தா. ஏங்க 2026 ஏப்ரல் எலெக்ஷன், ஓகேவா? இப்பதான் ஜனவரி நம்ம இருக்கிறது. கொஞ்சம் சைன் பெரிய மாதிரி இருக்குது. இன்னைக்கெல்லாம் பிரச்சனை எல்லாம் எடப்பாடி கொஞ்சம் அடக்கி வச்சு அப்படி அதுக்காக கேக்குறேன். டிசம்பர் வரைக்கும் இப்படி தாங்க போகும், மாற்றி மாற்றி போகுங்க. டிசம்பர்ல தான் தெரியும், இன்னும் 12 மாசம் ஆகும். இப்படி ஆர்வப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. இப்ப சேர்ந்தா கூட திரும்ப பிரியறதுக்கு வாய்ப்பு. அலைன்ஸ் எல்லாம் வந்து யாரும் அப்படி சேர மாட்டாங்க. அப்படி இப்படி சேர்ந்தா கூட திரும்ப பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால டிசம்பர் வரைக்கும் அப்படிதான் போகும், பார்ப்போம். ஆனா இந்த வாட்டி 100% அலையன்ஸ் இருந்தா இருக்கும் கார்த்தி. அலையன்ஸ் எல்லாம் இல்லைன்னா டிஎம்கே காரன் கிளீனா ஸ்வீப் பண்ணிடுவானுங்க. இந்த சேனல் ஒண்ணு இருக்குல்ல, நியூஸ் 24 நியூஸ் 27 ஒரு சேனல் ஒண்ணு இருக்கு. அதுல நான் ஒன்னு பார்த்தேன், ட்விட்டர்லாம் போட்டிருந்தானுங்க, ரஜினி வந்து தூதுவரா ஆக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பாத்தீங்களா நியூஸ்? அதெல்லாம் சும்மா ஏதோ அடிச்சு விடுறதுங்க, ரஜினி ஃபேன்ஸ் பார்க்க வைக்கிறதுக்கு. ரஜினிக்கு இதுதான் வேலைங்க. இன்னொன்னு அவருக்கு எதுங்க இதெல்லாம். அவர் தூது என்ன பேச போறாரு? அவர் என்ன மீடியேட்டரா ரஜினிகாந்த்? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அப்படி இப்படி என்ன சொல்றாங்க, நியூஸ் பார்த்தோன்னே அது பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து வலிமையான கட்சி. இந்த வலிமையான கட்சியை வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய வலிமையான கூட்டணி வேணுமா. அதனால வந்து பிஜேபி வந்து அப்பாயிண்ட் பண்ண ஏஜென்ட் தான் வந்து இவரான் ரஜினியா. சோ அதுலயும் போட்டுருந்தாருங்க, ஏடிஎம்கே தாவைக்கா பிஜேபி எல்லா கட்சியும் இணைக்கிறதுக்கு பேசிட்டு இருக்காரு. விஜய்க்கும் ரஜினிக்கும் சுத்தமா ஆகாது. அவங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க இந்த மாட்டலாம். அது பொலிட்டிக்கலா சுத்தமா ஆகாது அவங்களுக்கு. அவரு வேற, இவரு வேற. பொலிட்டிக்ஸ்ல சொல்றாருங்க, நீங்க எங்கெங்கயோ போவாதீங்க, மறுபடியும் புதுசா என்ன கல்ச்சு வராதீங்க. அதுமே தாங்க இதுல என்ன இருக்கு? பொலிட்டிக்கல் ஆகட்டும். அவர் சொல்லி விஜய் கேட்க போறாரா, இல்ல விஜய் அவர் சொன்னா விஜய் தான் முடிவு எடுக்க போறாரா? அதெல்லாம் சும்மா இதெல்லாம் காமெடியா இருக்கு. யாரும் கேக்குறதுக்கு இல்ல, அதனால போட்டு விடுறாங்க நியூஸ். யாரும் கேட்கவும் மாட்டானுங்க. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா நியூஸ் ஆகலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். கற்பனையில ஏதோ ஒரு நியூஸை வந்து நம்மளே கிரியேட் பண்ணலாம். அந்த கிரியேட் பண்ணா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கறதுக்கு, அப்படின்னா பண்ணிடலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரஜினிகாந்த் தூதுவார், ரஜினிகாந்த் போய் பேச போறாரு. நியூஸ் சேனல் கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரி ஆயிட்டாங்க. ரஜினிகாந்த் எங்க தூதுவார்? அவர் என்ன மீடியேட்டரா? அவரு என்ன, அவருக்கு என்ன, அவருக்கு வேலைக்கு தான் பேச முடியும். இன்னொன்னு அவர் கார்த்தி சும்மா அவரை இஷ்டத்துக்குன்னு சம்பந்தமே இல்லாம அவர் பாட்டின ஒரு கோழி பட்டிட்டு அடிச்சு கொடுத்துருக்கிறாரு அங்க போயிட்டு. அந்த மாதிரி வேலையெல்லாம் யார் பண்ண முடியும் அப்படின்னா, குருமூர்த்தி, பாண்டே இவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களால பண்ண முடியும். இந்த அலைன்ஸ் பேசுறது, இவங்க 2 பேத்துக்கு நடுவில் வந்து மிடில் மேனா பேசுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண முடியும் அப்படின்னா இவங்க தான் பண்ண முடியும். முன்னாடி ஷோ மாதிரி அந்த மாதிரி பண்ணாங்க. ரஜினிகாந்த்லாம் அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏங்க அவர் ஸ்டேட்டஸ் என்ன, அவர் என்ன, ரஜினிகாந்த் இல்ல கார்த்தி, அவரும் பண்ணுவார்ல ப்ரோ பிஜேபிக்கு ரவீந்திரன் துரைசாமிங்க. பாருங்க, அவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரவீந்திரன் துரைசாமி வந்து நாடார் பாசத்துல சீமானுக்கு ஆதரிப்பாரு. அவர் வாழ்க்கையில் லட்சியமாவே என்ன வச்சிருக்காருன்னா, சீமான் மட்டும் தான் அவர் மதிக்கிறாருன்றதுனால சீமானை எப்படியாவது கொண்டு போய் அவர் பழைய RS லிங்க்ல இருக்கிறதுனால கொண்டு போய் பிஜேபி அலைன்ஸில் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அது நடக்காது. சீமானை எந்த அலைன்ஸ்லையும் சேர்க்க முடியாது. ஏன்னா சீமான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அவர் எங்கேயுமே யாராலையும் சேர்த்துக்க முடியாது. அதை ஏதாவது பண்ணி விட்டு நம்ம ஏதாவது பண்ணலாமா? சீமானுக்கு 8% இருக்கு, 10% ஆயிடும், 12% ஆயிடும், இவரா ஒரு உருட்டு ஊட்டிட்டு அது எப்படியாவது பிஜேபிக்காரன் எவனா பார்த்து அலைன்ஸ் சேர்த்திக்குவானா அப்படி இவராக கற்பனை வாழ்ந்துட்டு இருக்காரு. அது நடக்காது. அவர் ரஜினி ஃபேன்ன்றதுனால விஜய் இருக்கிறாரு, சீமானு விஜய் இருக்கிறதுனால அதனால அது விஜய்க்கு டபுளா வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுதான் உண்மை. ஆனா பிஜேபி என்டிகே எல்லாம் சேர்ந்தாக்காலாம் ஓட் ஷேர் எல்லாம் டிரான்ஸ்ஃபரே ஆகாது கார்த்தி. அது பெரிய லாஸ் தான் பிஜேபிக்கு. என்டிகேவோட எவன் இருந்தாலுமே டிரான்ஸ்ஃபர் ஆகாதுங்க. என்டிகேக்கும் ஓட் ஷேருக்கும் சம்பந்தம் இல்லை. சரியா? அவங்க ஓட்டுன்றது வந்து அது தனி. இன்னும் ட்ரஸ்டட் பார்ட்னருக்கு கிடையாதுங்க.
ஒரு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போய் அலைன்ஸ் வைக்கிற மாதிரி ஆளு சீமான் கிடையாதுங்க. சீமான்கிட்ட எதுலையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போய் நீங்க வைக்க முடியாது. அவரு ஒரு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாரு. அவர் இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு தான் கூட இருக்கும் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனா 2 பேருக்கும் தெரியும் கார்த்தி. இந்த வாட்டி பிஜேபிக்கும் தெரியும், ஏடிஎம்கேக்கும் தெரியும் கூட்டணி இல்லாம கெலிக்க முடியாதுன்ட்டு. யார் ஃபர்ஸ்ட் வாய் விடுறாங்கன்னு தெரியல. ஆனா அதெல்லாம் 1 இயர் இருக்குல்ல, 1 இயர் கழிச்சு பார்த்துக்குவோம். பாமக எப்படி இருக்கும் கார்த்திஜி? அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்களே, அது எல்லாமே சமாதானம் ஆயிடும்ன்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அது நெக்ஸ்ட் டே வந்துச்சுங்க அறிக்கை மாதிரி. ஒன்றும் இல்லை வந்துருச்சு. பட் இருந்தாலும் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த வீடியோல காட்டினானுங்க. அவர் ஒரு பக்கம் திரும்பி இருக்காரு, இவர் ஒரு பக்கம் திரும்பி இருக்காரு. 2 பேரும் என்ன கட்சி தனியாக பிரிச்சுட்டு போய் அவர் ஒரு கட்சி ஒரு கட்சி நினைக்க போறாங்க. எங்க நீங்க பனையூர் பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சுங்க. ஆவுனா எல்லாரும் இவரு என்னமோ பனையூருக்கு வாங்கன்றாரு. பனையூர் பயங்கர இதுவாயிடும் போல இருக்க. அடுத்து அங்க பிளாட் போட்டு வித்துறானுங்க போல இருக்க. ஃபுல்லா அந்த ஏரியா ஃபுல்லா. அது உண்மையிலே ஃபேமஸ் தான். நீங்க போகிறீங்களாங்க? எல்லாம் பங்களா தான் இருக்கும். எல்லாம் பங்களா. 1 ஏக்கர்ல 1.5 ஏக்கர்ல பங்களா தான் கட்டி வச்சிருக்காங்க. மெட்ராஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல வச்சிருக்காது? ரொம்ப தூரமா? அது அவுட்டர்? அது ஈசிஆர் தான். ஆமா, மாயாஜால் தாண்டினதும் வரும். அங்க சிவகார்த்திகேயன் கமல் வீடு எல்லாம் இருக்குங்க. பாரதி ராஜா எல்லாருமே அங்கதான் ப்ரோ இருக்காங்க. பெரிய பெரிய பங்களா எல்லாம் கட்டி கூட அங்கதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் கூட அண்ணாமலையுமே அந்த பக்கத்துல இருக்காரு. நான் சிவகார்த்திகேயனோட அந்த வீட்டுக்கு ஒரு 100 கோடி சம்பாதிச்சுட்டா அந்த பக்கமா வீடு வாங்கிட்டு போயிருவேன். சிவகார்த்திகேயன் நாங்க இருக்கும்போது போயிருக்காங்க. கேட்க மாட்டேங்கிறீங்க, பயப்படுறீங்க. என்ன ஐயப்பா, நமக்கும் போயிடலாம்ல நம்மளும். அதுக்கு மேல சம்பாதிச்சா துபாயில வீடு வாங்கிட்டு போயிருவோம். அவ்வளவுதான். இதுல ப்ரோ எல்லாருமே பண்றது தானே. அஜித் துபாயில வீடு வாங்கியிருக்காரா? அவர் இங்கே செட்டில் ஆன மாதிரி தெரியுது. ஆமாங்க, வீடு மட்டும் வாங்கலைங்க, அவரு சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாரு. அதான் ப்ரோ நான் சொல்றேன், 100 கோடி சம்பாரிச்சுன்னா பனையூர்ல செட்டில், அதுக்கு மேல சம்பாரிச்சுன்னா துபாயில செட்டில் ஆக போறேன். நம்ம விஜய் ஆகணும் அஜித் ஆகணுன்ற டார்கெட் இப்படிதான் வச்சிருக்கோம். ஒண்ணு விஜய் மாதிரி பனையூர், இல்லைன்னா அஜித் மாதிரி துபாய். அது வர வருமானத்தை பொறுத்து இருக்கு. அப்ப ஸ்பேஸ் வந்து துபாயில இருந்து போடுவீங்களா? ஏங்க துபாயில இருக்கும்போது எங்க டைம் பாஸ் ஸ்பேஸ் போட போறாரு யாருங்க? துபாயில டைம் கொஞ்சம் முன்னாடின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமே ஆரம்பிக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏங்க நமக்கு டைம் பாஸ் ஆகணுமாங்க? போறது போறீங்க ப்ரோ. யூரோப்பியன் கண்ட்ரிஸா போலாம்ல, கொஞ்சம் கிளைமேட்டா தான் நல்லா இருக்கும். இருக்கிறவனையே வெளியே துரத்தினுங்கிறாங்க. இதுல இவரு வேறயா? நியூசிலாந்து ஆஸ்திரேலியா வேலைக்கு போறவன தாங்க வெளியே துரத்துவான். வேலை தேடி போறவன தான் வெளியே துரத்துவான். சம்பளத்துக்கு வேலை நிக்கிறவன் தான் வெளியே துரத்துவான். சம்பாரிச்சு இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு எப்படி வெளியே துரத்துவான். கரெக்ட் தான். எங்கன்னு என்ன சொல்லியிருக்காரு, பெரிதினும் பெரிதுகள்னு சொல்லியிருக்காருல்ல, அந்த மாதிரிதான். நீங்க துபாய் எல்லாம் வீடு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் விசா கிடைச்சிடும் கார்த்தி. ப்ரோ நம்ம டார்கெட்டா தான் ப்ரோ, நம்ம யானைக்கு தான் குறி வைக்கிறோம். ஆக்சுவலா இந்த சிம்பு படம் சொன்னாங்கல்ல, துபாயில இப்ப ரோட்ல எல்லாம் ஏசி போட்டுட்டு இருக்கானுங்களாம். அப்படின்னு ஒரு 5-6 வருஷத்துக்கு போட்டு முடிச்சிருவாங்க எல்லா ரோட்லயும் ஏசி. ஏன் நம்ம தமிழ்நாட்டுல ஒருத்தர் இந்த கண்ணன் ரவின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இங்க ஹோட்டல்லாம் வச்சிருக்காரு. அவருதான் அடுத்த படத்துக்கு சிம்புக்கு ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இங்க
பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேசிங்க பெரியசாமியும் அவரும். ஸோ நிறைய பேர் வந்து அவரை பார்த்துட்டு போறாங்க ஆக்சுவலா இங்க வந்து. ஏங்க அவரு வந்து ஒரு இங்க இருந்து துபாயில அந்த வேலைக்கு ஆளை கூட்டு போவாங்கல்ல, அந்த ஏஜென்ட் தானுங்க அவரு. ஏஜென்ட் பட் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் வச்சு அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு பணம் பண்ற அளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு கார்த்தி. அவர் எப்படி பண்ணாருன்னு தெரியல. பட் ஷார்ட் டேர்ம்ல அதுதாங்க சொல்றேன், இங்க இருந்து ஆளுங்களை கூட்டு போறாங்க இல்லையா, இந்த வெற்றி கொடி கட்டு படத்துலாம் வரும்ல, துபாய்க்கு ஆளுங்களை கூட்டு போய் 5 லட்சம் கட்டுங்க, உனக்கு வந்து மாசம் 50,000 சம்பளம் அப்படின்னு கூட்டு போய் அவனுங்களை கோத்து விட்டு, அது இதுக்கப்புறம் இவனுக்கு 2 மாசத்துல கதறி ஓடி வந்து அந்த வேலையை தாங்க அவர் பார்த்துட்டு இருக்காரு. இல்ல கார்த்தி, பட் இப்ப அதெல்லாம் எடுத்துட்டான் கார்த்தி. பாஸ்போர்ட் சர்டிபிகேட்ஸ் எதுவுமே வாங்குற மாதிரி இல்ல இப்போ அங்க. அந்த ரூலே எடுத்துட்டான். பை சான்ஸ் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா வாங்கினவனுங்களை ஜெயில போட்டுறான்லாம் இப்போ. இல்ல இங்க நிறைய லேபர் கம்பெனிஸ் நல்லா சம்பாதிக்கிறானுங்க. லேபர் வச்சு அவருமே அந்த கம்பெனி தானுங்க. கரெக்ட் அவர் அதான் பண்றாரு. பட் அதை தவிர நிறைய பிசினஸும் பண்றாரு கார்த்தி. இந்த ஏசி வென்டிலேஷன் இங்க துபாயில நிறைய ஏசி வென்டிலேஷன் எல்லாம் தேவைப்படும்ல அந்த பெரிய பெரிய கம்பெனிக்கு. ஸோ அதுவும் பண்றாரு அவரு. கான்ட்ராக்டிங் தான் நிறைய பண்றாரு நீங்க சொல்ற மாதிரி. ஏங்க அந்த படத்தை அஜித் பண்ண போறாருன்னு சொல்றாங்களே, உண்மையா கார்த்திக்ஜி? அந்த இவரோட படம் தேசிங்க பெரியசாமி படம். இல்ல அந்த படம் வந்து அஜித் இது சிவா கூட தான். ஏன் ரஜினி கூட பண்றது கூட வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஏகாந்த் ப்ரோ சிவா கூட பண்ணிட்ட பிறகு காம்புங்க வேணா, ஓகே எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி அஜித் வந்து நெக்ஸ்ட் மேபி லோகேஷ் கூட பண்ணலாம். ஏன்னா அவரு எடுக்கிற டெசிஷன்லாம் நல்லா பண்றாரு. மேபி அடுத்தது லோகேஷ் கனகராஜ் கிட்ட கூட ஒரு பண்ணலாம். இல்ல ப்ரோ, அது ஆளு பேர் தெரியாத மட்டி டைரக்டர் தான் ப்ரோ அவர் பண்ணுவாரு. அவர் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்க. இப்ப கொஞ்சம் எவ்வளவு தெளிவாயிட்டார் ப்ரோ. ப்ரோ இது 2012 இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அஜித் அடுத்து ஏஆர் முருகதாஸ் கூட இந்த மாதிரி யாரெல்லாம் நல்ல டேரக்டர் வர்றாங்களோ இந்த மாதிரி டாக் போகும். கடைசி வரைக்கும் அது நடக்காது. செல்வராகவன் பீக்குங்க, செல்வராகவன் அஜித் அப்படின்னு அப்ப சொல்லிட்டு இருந்தானுங்க. இது செல்வராகவனும் அஜித்துமா அப்படி இருக்கும் கேட்கும் போதே. ஜி செல்வராகவன் அஜித் நல்ல வேலை சாமி இதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு. ஜி அஜித் பாலா காம்பினேஷனே ஒரு அது ஸ்டார்ட் ஆச்சுண்ணா. அந்த இது செல்வராகவன் அஜித் படம் பேரு கூட காசிமேடுன்னு ஏதோ இது அவரே சொல்லியிருப்பாரு இன்டர்வியூல. அப்புறம் அது ஸ்டார்டே ஆகலன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஆமா அது பாலா படம் இந்த படம். நமக்கு சிவா தாங்க செட் ஆகும். அதுதான் கரெக்டா இருக்கும், கன்வீனியன்ட்டா இருக்கும். ஏன் இப்போ தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு. எங்க கார்த்தி அவரு காணோம். ஒன்று நியூஸும் இல்ல ஒன்னும் இல்ல அவரது சிவாது. கதை எழுதிட்டு இருப்பாரு ஏகேக்கு. அட நீ வேற ஏன் கார்த்தி, நானே சும்மா காமெடி பண்ணிட்டு பாவம். நான் சீரியஸா தான் பேசுறேன், நான் காமெடி இல்லாம இல்லை. நிஜமாலே அடுத்த படம் அவரு கூட தான் கார்த்தி அவரு. என்ன இருக்கு ஏகானந்த் உங்க தலைமையில சத்தியமா இருந்தாங்க.